மக்களே, 2014 ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல், ப்ரோ கபடி லீக் சீசன் 1ல் தெலுங்கு டைட்டன்ஸுடைய கேப்டன், ப்ரோ கபடி லீக் சீசன் 8ல் யூ மும்பாவுடைய சீஃப் கோச், இவ்வளோ பெருமைகளையும் வச்சிருக்கிற ஒரே தமிழ்நாட்டு வீரர் ராஜகுரு சுப்பிரமணியன் நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் வச்சுருக்காரு. அவர் ரொம்ப அடக்கமாக இருப்பார், அதெல்லாம் பற்றி அதிகமாக வெளில காமிச்சிக்க மாட்டார். வணக்கம் ராஜகுரு. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், பேசணும்னு சொல்லிட்டு. ஒரு முறை ஆன்லைனில் பேசணும், அப்போ கனெக்ஷன்லாம் சுமாராக இருந்தது. இப்போ நேருக்கு நேரம் உட்காந்து பேசுகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை மாதிரி சில பேர் தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டேலண்டான ஒரு பர்சனை எல்லாம் வெளிப்படுத்துகிறீங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 சீசனாக உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நல்ல விளையாடுற பிளேயராக இருக்கட்டும், நீங்களே ஆல் இண்டியாவாக போய் அந்த பசங்களை பற்றி நியூஸ் வெளியிடுறதா இருக்கட்டும், வீடியோ போடுறதா இருக்கட்டும், ரொம்பவே யங் பிளேயருக்கெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கிறீங்க. எனக்கும் பெருமையாக இருக்குது உங்களை பார்த்தா. நீங்களும் எங்கே தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது எனக்கு தமிழ்நாடு பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேறு தஞ்சாவூர் மாவட்டம், நானும் பிறந்த ஊர் கும்பகோணம், அதனால் அது தனிப்பாசம் வேறு உண்டு குறிச்சி. இப்போ உங்களோட பர்சனல் பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். உங்களோட ஊரை பற்றியும் உங்களோட ஃபேமிலியை பற்றியும் சொல்லுங்கள். எப்படி கபடி ஆரம்பிச்சிது, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா? திருவாரூர் மாவட்டம் வடூருங்கிற கிராமத்தில் அதான் வடூர் மையமாக வச்சு ஒரு 10 கிராமம் இருக்குது. அதில் வடூர் புதுக்கோட்டைன்னு ஒரு ஊரை சேர்ந்த பையன் தான் நான். விவசாய குடும்பத்தை சேர்ந்த பையன்தான். சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா தான். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, நான் 3 பேர் வீட்டில். ஸோ சின்ன வயசில் நான் 2வது படிக்கும்போது அப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள். அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நிலம்லாம் இருந்தால் கூட அதை பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை யாருக்கும். அதனால் சின்ன வயசில் அண்ணன் சென்னை போயிட்டாங்க படிக்கிறதுக்கு. மாமா அண்ணனை படிக்க வச்சாங்க. நானும் அக்கா அம்மா 3 பேர் தான் ஊரில் இருந்தோம். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஸ்கூலில் நடக்கிற போட்டியிலலாம் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ரன்னிங் பண்ணுவேன். அப்புறம் ஸ்கூலில் நடக்கிற ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வர்றது மாதிரி ஒரு இது இருந்தது. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலிபாலில் சேர்ந்தேன். 4வது 5வது இருக்கும்போது வடூரில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே போய் வாலிபால் ப்ராக்டிஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 6வது வடூர் ஸ்கூலில் தான், வடூர் மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் படித்தேன். 6வது 7வது. 8வதுக்கு ஒரு ஃப்ரீ ஹாஸ்டல் திருச்சியில் இருக்குது. அண்ணா ஸ்டேடியத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, வாலிபால் ஹாஸ்டல். இது கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். ஃப்ரீ எல்லாமே, ஃபுட்லேருந்து அகாமடேஷன் எல்லாமே ஃப்ரீ. எஜுகேஷனும் ஃப்ரீ தான் அந்த ஹாஸ்டல்லேருந்து இருக்கிறதுனால. திருச்சி போயிட்டேன் 8வதுலேயே வாலிபாலுக்கு. அப்போல்லாம் வீட்டில் ரொம்ப கஷ்டம். குருஜி, எனக்கு சின்ன ஒரு கேள்வி. அம்மாவுக்கு பையன் படித்து வரணும், படிப்பு தான் கை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். அப்பாவும் இல்லாததுனால நம்ம கைட் பண்ணணும், இவன் படிக்கணும்னு நினைக்கலையா? நீங்கள் உங்கள் விளையாட்டு ஆர்வத்தை அம்மா எப்படி பார்த்தாங்க அந்த வயசில்? ஸ்டார்டிங்கில் இந்த 4வது 5வது படிக்கும் போது வடூர் ஸ்கூல் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் அலோவ் பண்ணாங்க. வேண்டான்னு சொல்லலை, பையன் ஸ்போர்ட்ஸில் போகிறான்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வாலிபாலில் தான் என்னை விடணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா கபடி இன்ஜுரி ஆகும், காலு கையெல்லாம் உடையும் அப்படிங்கிறது அந்த ஒரு பயத்தில் கபடி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளேயர் கபடி பிளேயராக தான் இருந்தாங்க. நான் போனேன், திருச்சியில் போய் எனக்கு ஹாஸ்டல் கிடச்சிது. ட்ரையல்ஸ் வச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில் போய் நான் ஜாயின் பண்ணேன். 8வது அங்கே படித்தேன். 9வதுல மறுபடியும் ஊருக்கு வரணும், நம்ம வாலிபால் நமக்கு செட் ஆகாது, கபடி மேலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு எனக்கு. வாலிபால் என்ன பொசிஷன் ஆனீங்க? லிப்ரோ பொசிஷன் தான் ஆடினேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேனா, அதனால் லிப்ரோ பொசிஷன் தான் விளையாண்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 9th எப்படியோ நம்ம ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்கள்கிட்ட சொல்கிறேன், எக்ஸாம்லாம் எழுதலை. எக்ஸாம் எழுதாம ஃபெயில் ஆனா அங்க வச்சுக்க மாட்டாங்க அந்த ஹாஸ்டல்ல. சோ அதனால மறுபடியும் 9th அது உங்களுக்காவே தோணுதா வாலிபால் நம்மளுக்கான கேம் இல்லங்கறத நீங்களே ரியலைஸ் பண்ணீங்களா, ஏதாவது கோச் யாராவது சொன்னாங்களா? இல்ல நானாவே யோசிச்சிட்டேன். ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்கும்போது நான் ரொம்ப ஷார்ட், ரொம்ப ஹைட்டா உள்ளவங்க தான் வாலிபால் விளையாட முடியும் அப்படிங்கிற மைண்ட் தாட் எனக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ நம்மளால சைன் பண்ண முடியாது, இங்க இருந்தா டைம் தான் வேஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி மறுபடியும். உங்களோட ஹாஸ்டல்ல இருந்த ப்ராமினன்ட் பிளேயர்ஸ் யாரா பெரிய லெவல்ல வந்தாங்களா வாலிபால்ல? வந்தாங்க. அதாவது ஐஓபிலயோ இந்தியன் பேங்க்லயோ கலைவாணன் எனக்கு சீனியர் ஒரு பையன். ஓ தெரியும், கலைவாணன் எனக்கு தெரியும். இந்தியன் பேங்க். ஆமா, இந்தியன் பேங்க்ல. அவர் என்ன ரொம்ப தம்பி மாதிரி பாத்துக்குவாரு.
ஸோ அப்புறம் இடம்புலூரை சேர்ந்தவங்க நிறைய பேர், முத்துக்குமரன், சரணேஷ், சுதாகர்னு ஒருத்தர், வடுவூருக்கு பக்கத்தில். எடமலையூருங்கிறது வந்து உங்க ஊர் பக்கமா? எங்க ஊர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர். அது வாலிபாலுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. செல்வ பிரபு கூட அந்த ஊர் தான். ஆமா, வடுவூர்லயும் வாலிபால் ஃபேமஸ், இடம்பலூர்லயும் வாலிபால் ஃபேமஸ், பிளஸ் வடுவூர்ல வாலிபால் பிளஸ் கபடி ஃபேமஸ். ஆனா இடம்பலூர்ல வந்து வாலிபால் ரொம்பவே ஃபேமஸ். ஆல்மோஸ்ட் வந்து வடுவூரையும் இடம்பலூரையும் பார்த்தா ஈக்குவலான பிளேயர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆனால் வடுவூர்ல கொஞ்சம் கபடி ஃபேமஸ்னால நான் அப்படியே கபடிக்கு போயிட்டேன். 2018 வந்து 98 வந்து சாய் இன்னும் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க சென்னையில். கபடி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு 3-4 பேர் வந்து சாயில் அப்போவே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஊர் சைடில் வந்து மேட்ச் நடக்கும்போது டீம் அழைச்சிட்டு வருவாங்க, சாயின்னு ஒரு டீம். அதை பார்த்து எனக்கு எப்படியாவது வந்து நம்ம சாய்க்கு போகணும், கபடிக்கு போகணும், வாலிபால் வேண்டான்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு. முடிவு பண்ணிட்டேன். திருச்சிலேருந்து மறுபடியும் வடுவூர் ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணும் போது என்ன வாலிபால்ல தான் சேர்த்துக்கிட்டாங்க, கபடியில சேர்த்து 9th கபடியில சேர்த்துக்கல. ஸோ வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கபடியில் போய் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது ஓரளவு நான் கேம் இருந்ததுனால ஓகே நீ விளையாடு அப்படின்னு சொல்லி சேகர்னு ஒருத்தர், அவர் பிடி மாஸ்டர், அவர் தான் வந்து சரி நீ கபடி விளையாடு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வந்து சாத்தாங்குளத்தில் வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்காக வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க சீனியரில். 9வது படிக்கும் போது சீனியர் நேஷனல்ஸுக்கு வந்து என்ன அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அந்த வருஷம் வந்து ஓரளவு நான் வந்து அடிக்கடி போனால் கூட தப்பு பண்ணாமல் நான் விளாண்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ரூரல் நேஷனல்ஸ்னு 14 அந்த பல்லு பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ரூரல் நேஷனல்ஸ் தமிழ்நாடு டீமுக்காக வந்து நான் செலக்ட் ஆகுறேன். கரூரில் நடக்குது அந்த ட்ரையல்ஸு, அங்கே தான் செலக்ட் ஆகுறேன். ஸோ இந்த ஜர்னிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காசு தேவை. அங்கே போயிட்டு வந்தோம்னா சுத்தமாக வீட்டில் அப்போக்கி வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அப்பா கிடையாது, இன்கமிங் கிடையாது, விவசாயம் நிலம் இருந்துச்சு, விவசாயம் பண்ண முடியல. கரெக்ட், நிலம் இருந்தால் அதுலேருந்து வருமானம் வராது. அது விவசாயம் பெரிய ஹார்ட் ஒர்க் இல்லை. ஆமாம், ஹார்ட் ஒர்க்கு. ஸோ அண்ணன் சின்ன பையன், அக்காவும் சின்னவங்க, அம்மாவால் போய் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அப்படி இப்போ வெளியூருக்கு போகணும், ஒரு ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணனாலும் யார்கிட்டயாவது அம்மா பணம் வாங்கி கொடுத்து தான் நான் போயிட்டு கடன் வாங்கி கொடுத்து தான் ஒரு சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ இன்ஜினியரிங் பண்ணாங்க. அது எல்லாமே மாமா தான் ஹெல்ப் பண்ணது எல்லாமே. எனக்கு வந்து 7 மாமா என் கூட, அம்மாவோட கூட பிறந்தவங்க 7 பேர். ஸோ அம்மா பிறந்ததும் அதே ஊர், அம்மா மேரேஜ் பண்ணி கொடுத்ததும் அதே ஊர் தான். ஸோ அப்பா இருந்ததுக்கப்புறம் மாமாக்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. தாத்தா இருந்தாங்க, தாத்தா எங்களை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு தான் வளர்த்தாங்க. ஸோ பெரிய சப்போர்ட் வந்து நம்ம மாமா சைடு, தாத்தா சைடு தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. ஓகே, அண்ணனுக்கு ஏதாவது ஸ்போர்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தது? அண்ணனும் கபடி பிளேயரு. அதாவது வடுவூரை மையமாக வச்சு ஒரு 10 டீம் இருக்கும் சார். அந்த 10 டீம்லையும் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, அவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தாங்க. நான் சொல்றது வந்து 15-20 வருஷத்துக்கு கபடியில் உண்மையாகவே ரொம்ப டேலண்டான பிளேயர்ஸ் இருந்தாங்க. அப்போ ப்ரோ கபடி கிடையாது, அப்போ சாய்ங்கிறது கிடையாது. ஸோ அந்த நேரத்துலலாம் இருந்திருந்தா வடுவூர்லேருந்து அதிக பிளேயர் வந்து வெளியில் போகிறதுக்கான பிகேல் கூட வந்திருப்பாங்க. 100% வடுவூர்லேருந்து தனியாக ஒரு 10 பேர் விளாண்டுருப்பாங்க. அவ்வளோ குவாலிட்டியான பிளேயர்லாம் இருந்தாங்க. எனக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஓகே ராஜு, எனக்கு வந்து எப்போதுமே ஒரு ஆர்வம், வடுவூருக்கு ஸ்போர்ட்டுக்கு என்ன கனெக்ஷனு? இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர்வம் வந்து எப்படி அந்த ஊருக்கு வந்து? ஏன்னா வாலிபாலும் நிறையா கவர் பண்ணியிருக்கேன். இடைமலையூர் வடுவூர்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் நான் பேசியிருக்கிறேன். எப்படி அந்த மண்ணுக்கு வந்து இந்த விளையாட்டு ஆர்வம் வந்தது சார்? அது எனக்கும், ஏன்னா நான் அவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அந்த ஆர்வத்தை பார்த்துருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதாவது பெரிய பெரிய பிளேயர்லாம் இருந்தாங்க தமிழ்நாட்டில். எல்லா டீமையும் அடிக்கக்கூடிய பிளேயர்லாம் இருந்தாங்க, ரைடர்ஸ்லையும் சரி டிஃபெண்டர்லையும் சரி, ரொம்ப பெரிய பிளேயர்லாம். பேரில் சொல்ல முடியாது சார், பேர் சொன்னால் நிறைய மென்ஷன், அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமாம், அதாவது நான் சொல்கிறது என் டிஸ்ட்ரிக்டில் வடுவூரை சேர்ந்தவங்கள தனியாக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வெளியில் உள்ளவங்களெல்லாம் தெரியாது. எங்கள் ஊரில் உள்ளவங்க ஒரு ஊருக்கும் 10 பெரிய பெரிய பிளேயர்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டேட் டீம்ல ஆடி இருக்காங்களா? சீனியர் ஸ்டேட்லாம் ஒரு சில பேர்லாம் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வடுவூர்லேருந்து ஒரே டீம், அதை வெளியில் போகணும், ஸ்டேட் மேட்ச் விளையாடணும் அப்படின்னா ஒரு டீமாக ஆயிக்குவாங்க. அப்போல்லாம் ஊருக்குள்ள லோக்கல் மேட்ச் நடந்தால் தனித்தனி ஊருக்கு விளையாடுவாங்க, அவங்க கிளப் நேமுக்கு விளையாடுவாங்க. வெளியில் போகணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமாக போய் விளையாண்டு பொசிஷன் வந்த டீம் எல்லாம் நிறையா இருந்திருக்கு. நிறைய மேட்ச் இருந்திருக்கு, நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. நிறைய கிடைச்சிருக்குது.
அப்போ இடைப்பட்ட டயத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாததுனால நிறைய பேரோட லைஃப் வந்து கேள்விக்குறியானுச்சு. நல்லா விளையாண்டாங்க, ஆனால் அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஃபியூச்சர் இல்லாமல் போயிடுச்சு. ஃபியூச்சர் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அப்பாயின்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோ கபடின்னு ஒரு விஷயம், ப்ரோ கபடி இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நிறைய பிளேயர் வெளியே வந்திருப்பாங்க. ஓகே. ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த கபடிலாம் பார்த்து தான் வளர்ந்தீங்க. அது நீங்கள் அந்த வடூர் ஏரியாவிலேருந்து அது கபடி பார்க்காம வாலிபால்லாம் பார்க்காம வளர்றதே கஷ்டம். இல்லை கஷ்டம். ஏன்னா நம்ம ஊரில் 2 ஸ்போர்ட்டு தான். ஒன்று வாலிபால், இன்னொன்று கபடி. இதுதான் எங்கே பார்த்தாலும் அந்தந்த ஊருக்கு ஒரு நெட்டு கட்டி விளையாடுவாங்க. அந்தந்த ஊரில் ஒரு கபடி கிரவுண்டு போட்டு விளையாடுவாங்க. ஸோ மார்னிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வாலிபால் ப்ராக்டிஸ், கபடி ப்ராக்டிஸ், இது 2 தான் நடக்கும். இந்த எக்யூப்மெண்ட்டே தேவையில்லைங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இல்லை வாலிபாலுக்கு ஒரு பால் அது கூட தேவையில்லை, கபடிக்கு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி ஒரு ஸ்போர்ட்டை விளையாடுற அளவுக்கு வந்து வில்லேஜில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். அதுதான் ட்ரூன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து அதுக்கப்புறம் அண்ணன் படித்து வெளிநாடு போகிற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அதாவது என் வடுவூர் மையமாக வச்சு என் ஊர் புதுக்கோட்டை. அந்த புதுக்கோட்டையும் சரி வடுவூர்லேயும் சரி என் கையை பிடிச்சி விளாண்டவங்க, என் கையை பிடிச்சி கற்றுக் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் பேரை மென்ஷன் பண்ணால் அது ரொம்ப நேரம் ஆகணும். அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க ரொம்ப பேர் சின்ன வயசில். அதுக்கப்புறம் வந்து நான் சாய்க்கு போகிற டயத்தில் வந்து எனக்கு சப்போர்ட்டிவ்னா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஒருத்தர், அவர் பேர் ராஜராஜேந்திரன் சொல்லிட்டு, அவர் திருவாரூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, கபடி செக்ரட்டரி. ஸோ அவர் அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு காரணம் அவர் தான். நீங்கள் அந்த இன்னொன்று சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த ரூரல் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் 9th படிக்கும்போது உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் வந்து டிஃபெண்டராக விளையாண்டிங்களா, ரைடராக விளையாண்டிங்களா கபடி டீமில்? ஆல்ரவுண்டர். ரைட் கவர் ப்ளஸ் ரைடு பண்ணுவேன். ஸோ ரைடர்ஸும் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வந்து வாலிபாலை விட்டு கபடி வந்த உடனே நீங்கள் உங்களுக்கு கபடி டீமில் இடம் கிடச்சி கொஞ்சம் நாள் கழிச்சு. ஆரம்பத்தில் கிடைக்கல, வாலிபால் தான் கிடைச்சது. அப்புறம் போக உங்கள் திறமையை பார்த்து ஆர்வத்தை பார்த்து கொடுத்துட்டாங்க. ஆமாம், ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. விளையாண்டு ஆகணும், கொஞ்சம் கெஞ்சி அப்படி என் ப்ராக்டிஸை வாலிபால் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போய் கொஞ்சம் விளையாடும் போது பரவாயில்ல, அவன் விளையாடுறானே, அவனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடி மாஸ்டர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அவர் பேர் வந்து சேகர்னு சொல்லிட்டு, அவர் வந்து வடூர் ஸ்கூல்ல இருந்து. அவன் வடூர் ஸ்கூலு புதுக்கோட்டையை சேர்ந்தவர் தான், என் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இந்த ஜர்னியில் வந்து ஒரு என்ட்ரி வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கொடுக்குறாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நான் வடூர்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ரையல்ஸுக்கு போகிறேன். சாய்க்கு ட்ரையல்ஸுக்கு போகிறேன் 2002-2003 அந்த டயத்தில். அப்போ நீங்கள் 10th முடிச்சிட்டிங்களா? 10th அங்கே போய் தான் 10th முடிச்சிட்டேன், வடூரில் முடிச்சிட்டேன். 11th தான் நான் சென்னை போகிறேன். ஸ்கூல் சேர்ந்துக்கிட்டு சாயில் ட்ரைனிங் பண்ணணும். ஆமாம், ட்ரைனிங் பண்ணணும். ஸோ அப்போது அந்த ட்ரையல்ஸுக்கு போகிறேன். அந்த ட்ரையல்ஸுக்கு போய் நான் செலக்ட் ஆயிடுறேன். இதில் வந்து எனக்கு பெரிய ஒரு போனாக இருக்கிறது வந்து என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அப்பா ஸ்தானத்தில் என்னோட அண்ணன் தான். அவங்க பேர் பிரபு. ஸோ அவர் தான் வந்து படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போய் அதுக்கப்புறம் என்னோட கஷ்டத்தை, ஃபேமிலியோட கஷ்டத்தை வந்து கொஞ்சம் குறைச்சது வந்து அவங்க தான். உங்களுக்கு அண்ணனுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம்? ஒரு 6 years 7 years. சென்ட்ரலில் ஒரு அக்கா இருக்காங்க எனக்கு. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்ததுலேருந்து, என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுலேருந்து, ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுலேருந்து எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் வந்து அண்ணன் தான். ஒரு அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை வந்து என் அண்ணன் இப்போ அவர் வேலைக்கு போனது உங்கள் குடும்பத்துக்கே வந்து ஒரு பெரிய பூஸ்ட்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் அவருடைய சப்போர்ட்டு, கைடன்ஸ் வந்து கிடைச்சது. ப்ளஸ் நான் ரொம்ப ஃப்ரீயாக ஒரு விஷயத்தையும் கபடியில் தனியாக இன்வால்வ் ஆகி பண்ணணும் அப்படிங்கிற கஷ்டத்தை குறைச்சது எங்கள் அண்ணன் தான். ஏன்னா ஃபைனான்ஷியல் லெவலில் வந்து அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண எனக்கு ஆரம்பிக்க நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஸ்போர்ட்ஸ், கவலை இல்லாமல் நீங்கள் விளையாட முடியும், கவலை இல்லாமல் கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் கொஞ்சம் கவலை குறைஞ்சது. ஸோ மாமா சைடும் ரொம்ப சப்போர்ட்டு. அப்படி நெக்ஸ்ட் நான் வந்து சாய்க்கு வந்ததுக்கப்புறம் 2002-2003 சாய்க்கு வரேன். ஜாயின் பண்ணி கிடைச்சோடனே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு அப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அது நான் அங்கே போனதுனால தான் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறேன். பெரிய வாய்ப்பு அது. அதனால தான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து சாய், சென்னை சாய் தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கிடைச்ச கோச் ஜெயராஜ் அண்ட் மதி, அதாவது கடவுள்னு சொல்லலாம் அவங்கள. அவங்க கபடி கோச்சஸ் அட் சாய். ஆமாம், 2 பேருமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அப்போ வந்து ஒரு 63 கிலோவில் தான் நான் போனேன். ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாமே நல்ல வெயிட்டும் ஹைட்டுமாக இருப்பாங்க. எப்படியாவது நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் ஏற்றணும். ஏன்னா கரெக்டான டைமிங்க்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், ஆனால் தூக்கி அந்தண்ட கோட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஃபிகராக இருந்தாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டீமுக்குள்ளே வரணுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
25 பேர் இருந்தால் 25 பேரும் அப்படி இருப்பாங்க. டிஃபென்ஸு 10 பேர், அஃபென்ஸ் 10 பேராக இருந்தாலும் யார் மெயின் 7 போடுறதுங்கிறது மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு ஃபைட்டு கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நேஷனல்ஸ் விளையாண்டாதான் அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் அங்கே வர முடியும். ஸ்கூல் ஸ்டேட்டு இல்லைனா நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணால் தான் அங்கே வர. நீங்கள் அந்த ரூரல் நேஷனல்ஸ் போனதுனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆமாம், அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நான் இங்கே வர முடியாது. அதாவது சாய் ஆரம்பித்த 4 வருஷத்துலேயே ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் வந்துருச்சாங்க. 100% ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு. ஏன்னா அப்போ இருந்த பிளேயர்லாம் நான் பேர் சொன்னால் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கணும். எல்லாம் ஸ்டாண்டர்டான பிளேயர். தமிழ்நாட்டில் ஃபில்டர் பண்ணி பார்த்தா சாயில் இருக்கிற பிளேயர் தான், அதாவது ப்ராப்பராக அங்கே இருக்கும். ஃபுட்டுலேருந்து ப்ராக்டிஸு, ரெஸ்ட்டு எல்லாமே. ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய பிளேயர் இருந்தாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு குவாலிட்டியாக அவங்க சேஞ்ச் ஆக ஆரம்பித்தாங்க ப்ராப்பராகவே. ஒரு 2-3 இயர்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்டேட் லெவல் மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச்சில் செமிஃபைனல் என்ட்ராகிற அளவுக்கு அந்த டீமை ரெடி பண்ணாங்க. ஜெயராஜ் சாரும் மதி சார் 2 பேருமே நல்ல பிளேயர்லாம் உருவானாங்க. அங்கே நான் இருக்கும் போது தான் 2004 வந்து ஒரு ஜூனியர் நேஷனல்ஸ் நான் வந்து சென்னைக்காக பார்ட்டிசிபேஷன் பண்ணுறேன். ஏன்னா சாயில் படித்தா சென்னைக்காக தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும். சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்காக தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும். அந்த மேட்ச் வந்து ஐசிஎஃப் உள்ள தான் நடந்தது அது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நான் செலக்ட் ஆகுறேன். செலக்ட் ஆகி வந்து இந்தியா கேம்ப் கிடைக்குது எனக்கு. ஜூனியர் கேம்ப் 2004-2005க்கான நேஷனல்ஸில் நான் செலக்ட் ஆகி ஜூனியர் இந்தியா கேம்ப் நடக்குது. அப்போது நான் வெயிட் வந்து 74. ஆனால் வந்து 60 தான் இருக்கணும் அப்போ ஜூனியருக்கு. 2005 60 கிலோ தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் நான் வந்து 14 கிலோ கம்மி பண்ணேன். எவ்வளோ நாளில்? ஒரு 1.5 மாதம் கேம்பில். ரொம்ப கஷ்டம் இல்லை? கஷ்டம். ஆனால் எனக்கு செலெக்ஷனுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெயிட் கம்மி பண்ணாதான் உன்னை நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணால் லைஃப்பில் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காது. ஜூனியர் இந்தியா வாய்ப்பு. ஸோ ரொம்ப வெயிட்டை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் நான் டீமில் செலக்ட் ஆகி, இன்னொன்று பெருமையான விஷயம் என்னென்னா, நம்ம சவுத்லேருந்து போனால் மெயின் 7ல் போடுறது ரொம்ப, அதாவது அந்த ஃபீல்டு கிடையாது இல்லை, ரொம்ப லாங் பேக்கெல்லாம் வந்து 7 பேருமே தமிழ்நாடு பிளேயர் விளாண்டுருக்காங்க இந்தியா டீம். நான் சொல்கிறது 2000க்கு அப்புறம் ஒரு இந்தியா உள்ள செலக்ட் ஆகி உள்ளார விளையாடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த பொசிஷனை கொடுத்தாங்க, ரைட் கவர் பொசிஷன். நான் விளையாண்டேன் ரொம்ப அருமையாகவே. எங்கே நடந்தது இந்த போட்டி? ஈரானில் நடந்தது. டெஹரான்ங்கிற இடத்துல, ஈரான் அவங்க கேபிட்டல் நடந்தது. இது வந்து ஜூனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப், அண்டர் 18 ஏஷியன் சாம்பியன்ஷிப். அதில் இந்தியா கோல்டு. அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்பா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்பு கூட அதுதான். ஒரு ஃப்ளைட்டை பார்க்கணும்னாக்க பார்த்தோம் அப்படின்னா கூட அதுதான். உங்களுக்கு பிளேயிங் 7ல் நடந்தது? ஆமாம், மெயின் 7ல் நான் விளையாண்டேன். ரொம்பவே டீமும் நல்லா. அதுல இருந்த வேற யாராவது அதுக்கப்புறம் பிகேல வந்த பிளேயர்ஸ் யாராவது இருக்காங்களா? வசீர் சிங்னு ஒரு பையன் பூனைக்கு விளையாண்டாரு. அவர் தனியா தான், அது யாருமே கிடையாது இன்னைய வரைக்கும். வந்து எல்லாருமே அப்படியே கபடி விட்டு போயிட்டாங்க. வேற யாரும் பிகேலுக்கு வரல. நீங்களும் அவரையும் வசீரையும் சொல்லலாம். ஆமா, வசீரையும் கண்டிப்பா சொல்லலாம். 2 பேர் தான் வந்தது. அது முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த வருஷம் 12th எக்ஸாம் எழுதலாம். அதாவது 2 சாய்ஸ் இருந்துச்சு, ஒன்று எக்ஸாமா இல்லைனா ஜூனியர் இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜெயராஜ் சார் வந்து நேராக வந்தாருப்பா, அடுத்த வருஷம் நீ வந்து எக்ஸாம் எழுதிடலாம், அடுத்த வருஷம் நீ வந்து ஜூனியர் இந்தியா போக முடியாது, ஸோ சூஸ் பண்ண வேண்டியது உன்னோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நான் சூஸ் பண்ணிட்டேன். சரி, படிப்புல இன்ட்ரெஸ்ட் உண்டா இல்லையா அதை சொல்லுங்க. அது இல்ல, அதுதான் மெயின். சோ சந்தோஷம். இது வேறடா எக்ஸாம், ஏன்னா இருக்கிறத சொல்லியே தான் ஆகணும். படிப்பு கொஞ்சம் நமக்கு கம்மியா தான் வரும். இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறதோட படிப்பு நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும், அதுதான் உண்மையும் கூட. ஓகே. ஸோ அதனால அப்படியே இந்த பக்கம் தாவியாச்சு ஸ்போர்ட்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ எக்ஸாம் எழுதல அந்த வருஷம். ஸோ ஜூனியர் இந்தியா போயிட்டு வந்து அதுக்கப்புறம் போயிட்டு வந்து ஊருக்கு போனால், அதாவது வடூர்லேருந்து வந்து ஒரு 10 கிராமம் சேர்ந்து வரவேற்பெல்லாம் பயங்கரமாக. நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், வடூர்லேருந்து 2 கிலோமீட்டர் நம்ம ஊர். வடூர்லேருந்து ஒரு ஆட்டோவில் வச்சு மேலே வச்சு மேலத்தாளத்தோட ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் ஜூனியர் இந்தியாவில் ஆனது? ஆமாம், ஜூனியர் இந்தியா ஆனதில்லை. இதுக்கு முன்னாடி ரொம்ப லாங் பேக் சீனியர்லாம் வந்து ஒருத்தங்க வந்து இந்தியாலாம் விளையாண்டுருக்காங்க. பழனின்னு பேர், அவங்க சித்தப்பா தான் வேணும் எனக்கு. அவங்க இந்தியாவில் வேலை பார்த்தாரு, ரயில்வேஸ்ல வேலை பார்த்தாங்க, சதன் ரயில்வேல இருந்தாங்க. இவருக்கு பிசி ரமேஷ்ல தெரியுமா? அவரை 100% தெரியும். அவர் பிசி ரமேஷ் கூட ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆமா ஆமா, பழனின்னு ஒருத்தர் ரொம்ப நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி. அவரு வடூர்? ஆமா, வடூர் தான். ஓகே ஓகே. ஸோ மேலதாளத்தோட ஊர்ல கொண்டு போய் ரொம்ப கிராண்டா பண்ணாங்க. இன்னும் ஞாபகம் இருக்காது அந்த வரவேற்புலாம்? ஐயோ, இன்னும் என் மனசுல அப்படியே நிற்கும். ஃபோட்டோலாம் இருக்கா? 100% ஃபோட்டோலாம் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஓ, அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்திருக்குல்ல, சொந்த ஊரில் கொண்டாடுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது என்ன அங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா, அங்கே ஒரு ஒற்றுமையை நான் பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு பையன் நம்ம ஊர்லேருந்து போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய கிராமம் வந்து சேர்ந்து வடூரில் வந்து ஒன்று கூடி நிறைய மாலையெல்லாம் போட்டு நிறைய சால்வையெல்லாம் போட்டு வரவேற்று கொண்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2007 வந்து ஐசிஎஃப்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஜாபுக்கு. 12th முடிச்சிட்டிங்களா அப்போ? 12th நான் முடிக்கல. 12th முடிக்காம ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ யூனிவர்சிட்டிக்காக அப்படியே என்ன ஆகுதுன்னா, நான் 2007 வந்து பேங்குக்கு பெங்களூரு ட்ரையல்ஸ் போயிருக்கேன். அப்போ எனக்கு கிடைக்கல அங்கே. அப்போ தான் ஜவஹர் விவேக், ஜீவகுமார் எல்லாம் வந்து பேங்க்ல ஜாயின் பண்ணாங்க. அந்த ட்ரையல்ஸ் நான் அட்டன் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு கிடைக்கல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர். மைசூர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2004 வந்து சவுசன் ரயில்வேல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. ட்ரையல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன், நல்லாவே அட்டன் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு கால் லெட்டர் வந்துச்சு, எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை, ஐசிஎஃப்ல தான் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாய்ப்பையும் நான் எஸ்சிஆர். ஆமாம், சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகண்டராபாத் சேர்லாதான் இருக்காங்கல்ல அங்கே. ஸோ அதுக்கப்புறம் ஆந்திரா பேங்க்ல வந்து 2006 வந்து மறுபடியும் என்ன ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டாங்க. ட்ரையல்ஸ் எல்லாம் ஓகே ஆகி கால் லெட்டர் வந்து அங்கேயுமே ஜாயின் பண்ணல. எனக்கு ஐசிஎஃப் தான் வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணி 2007 வந்து ஐசிஎஃப்ல ஜாயின் பண்ணேன். ஐசிஎஃப் ஜாயின் பண்ணிட்டீங்க? ஆமாம், 3 போஸ்டிங்கை வந்து நான் ஜாயின் பண்ணல. போகாமல் ஐசிஎஃப்ல ஜாயின் பண்ணேன் 2007. எனக்கு என்னோட கனவே வந்து ஐசிஎஃப்ல ஜாயின் பண்ணி. என்ன காரணம்? அந்த கனவுக்கு என்ன காரணம்? ஏன்னா அப்போ வந்து ஐசிஎஃப் டீம் வந்து ஒரு இந்தியாவில் பெரிய டாப் டீம். ஒரு மேட்ச் எல்லாம் நம்ம பார்க்க போனோம். இப்போ நான் சாயில இருக்கும்போது மேட்ச் பார்க்க போனோம்னா எல்லா மேட்சும் சாயிடா அவங்க தான் வின்னர் வருவாங்க. செமிஃபைனல் போலீஸுக்கும் அவங்களுக்கும் ஃபைட் வரும், இல்லைன்னா சன் பேப்பர் மில்லுக்கும் ஐசிஎஃப்க்கும் ஃபைட் வரும். இப்படி மாறி மாறி வரும். ஸோ ரொம்ப பெரிய டீமாக இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து போஸ்டல் இருந்துச்சு, இபி இருந்துச்சு, போலீஸு 3 டீமும் விளையாடுவாங்க. போலீஸ் டீமில் தமிழ்நாடு போலீஸ் நல்ல டீமாக இருந்தாங்க. அப்புறம் சாய் அனத்தங்கிற பெரிய டீம். அந்த டீம் டைமில் நல்ல டீம், நிறைய டீம் நல்ல டீம் வந்துச்சு. மறந்துட்டேன், ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆச்சுல. ஓகே ஓகே. ஸோ அதனால ஐசிஎஃப்ல ஜாயின் பண்ணணுங்கிறது உங்களோட ட்ரீம்? ஆமாம், ஐசிஎஃப்ல தான் நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்லேயே இருந்தேன். உங்களோட இந்த வேலை வாய்ப்புலாம் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த ஜூனியர் ஏஷியா சாம்பியன்ஷிப் இல்லையா? அது போனதுனால தான் உங்களோட எல்லாரும் நோட்டீஸ் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் வந்து ரன்னர் வந்தோம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி. ஸோ அந்த நாம்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு? ஆமாம், நாம்ஸ் எனக்கு ஆல்ரெடி ஒரு நாம்ஸ் இருக்குது, ஜூனியர் இந்தியா நாம்ஸ். ப்ளஸ் அந்த யூனிவர்சிட்டி நாம்ஸ் 2 நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸை வச்சு நான் அப்ளை பண்ணேன். கிளாஸ் 3 அப்பாயின்மெண்ட்டுக்கு, கிளாஸ் 4 கிடையாது, கிளாஸ் 3 அப்பாயின்மெண்ட்டுக்கு எனக்கு எலிஜிபிள் நான் கிடைச்சிட்டேன். ஓகே ஓகே. ஸோ ஐசிஎஃப்ல ஜாயின் பண்ணது கிளாஸ் 3ல தான். 2007 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைட் கவர். ஆனால் அங்கே டி சுரேஷ் ரைட் கவர் அவங்க இருக்காங்க. தமிழ் தலைவர் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தவர் சீசன் 12 அவங்க இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அந்த ரைட் கவருங்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ ரைட் கார்னர் பொசிஷனில் விளையாடுவேன், இல்லைனா சப்போர்ட் ரைடராக போவேன். ஆல்ரவுண்ட் கேம் ஆடுறது மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சது. ஸோ எனக்கு இது வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துச்சு, என்னோட பொசிஷன் கிடைக்கலேன்னு. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தா என்னோட பெட்டர் வந்து சுரேஷ் அண்ணன் தான் அந்த சமயத்தில். ஸோ அதனால் அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு என்னால் கேட்க முடியாது. என்னோட பெட்டராக இருக்கிறப்போ வந்து நம்ம வழி கொடுத்து தான் ஆகணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அப்படியே நான் சப்போர்ட் ரைடாக ஆடுவேன், அப்புறம் ரைட் கார்னர் ஆடிட்டு இருந்தேன். ஒரு சில சின்ன இன்ஜுரிஸ் எல்லாம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ளே வந்து கொஞ்சம் நிறையா ஒரு பர்சனல் ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்தது. என்னால் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை, என்னோட பொசிஷன் கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரிலாம். அது வேலையை விட வந்து நம்ம ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த வயசில் இருக்கும்ல. நீங்கள் என்ன அப்போ ஒரு அரௌண்ட் 20 இருப்பீங்களா ஏஜ்? அப்போ கரெக்டாக என்னோட 18-19 வயசுல நான் ஜாயின் பண்ணிட்டேன். 19 வயசுல நீங்கள் ஐசிஎஃப்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அப்படி எனக்கு இந்த ஜாப்பை விட்டு நம்ம வெளியில் போகலாங்கிற மைண்ட் தாட்டு எனக்கு கிளியராக வந்துருச்சு. ஐசிஎஃப் விட்டு கிளம்பிடலாம்னு சொல்லி 4வது வருஷத்துலலாம் எனக்கு கிளியராக வந்துருச்சு. எனக்கு ஐசிஎஃப் வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அண்ணன்கிட்ட சொல்கிறேன். அப்போ வந்து எந்த டிசிஷனும் வந்து அண்ணன்கிட்ட தான் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அம்மாவுக்கு அவ்வளோவா தெரியாதுங்கிறதுனால அண்ணன்கிட்ட கேட்டேன். இல்லை, நீ எதாக இருந்தாலும் அங்கே தான் நீ காலத்தை தள்ளி ஆகணும் ஐசிஎஃப்ல. இதை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா உனக்கு கெரியர் வேஸ்ட் ஆகிடும், அதனால் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நான் வந்து இல்லைண்ணா, நீ எனக்கு ஏதாவது அங்கே அண்ணா சிங்கப்பூரில் இருந்தாங்க, அங்கே ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன், என்னால் முடியலை, இங்கே கபடியை விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேண்டாம், என்னால் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை, இந்த டீமில் என்னால் ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பர்சனல் இஷ்யூலாம் நிறையா வந்துச்சு. அங்கே நிறையா சீனியர்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி
அப்புறம் அண்ணனுக்கு தெரியாமல் நான் சில ஜாப் எல்லாம் அங்கேயே என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ரெடி பண்ணேன். அவர் வேண்டான்னு சொன்னோன்னே அதுவும் அண்ணன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு ஐசி போட்டு போயிட்டேன். ரிசைன் பண்ணிட்டீங்க? ரிசைன் பண்ணலாம் இல்லை, வேலையை விட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் போய் ஒரு 6 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து டேலண்ட் கோட்டான்னு சொல்லி மைசூர் பேங்க்ல எடுத்தாங்க. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த மைசூர்? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு மேட்ச் வந்து மன்னார்குடியில் ஒரு மேட்ச் ஆல் இண்டியா மேட்ச் நடத்தினாங்க. இது நான் ஐசிஎஃப்ல இருக்கும் போது. அப்போ வந்து ஃபைனல் வந்து எங்களுக்கும் மைசூர் பேங்குக்கு தான் வருது. நான் ஆல்ரவுண்டு கேம் கொடுத்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு டாப்பாக விளையாண்டேன். பெஸ்ட் ஆல்ரவுண்டு அவார்டு அங்கே வாங்கினேன். உங்கள் ஊர் பக்கத்துலேயே? எங்கள் ஊர் பக்கத்துலேயே 10 கிலோமீட்டரில். பயங்கர சப்போர்ட் அந்த மேட்ச்சில் எனக்கு. நல்ல ஃபார்மில் இருந்தேன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஐசிஎஃப்க்கு ஆனீங்களா? ஐசிஎஃப்க்கு ஆனேன். ஐசிஎஃப் விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச். ஸோ அப்போது வந்து மைசூர் பேங்க் தான் எங்கள் கூட ஃபைனல் விளாட்றாங்க, ஜீவான டீமு தான். ஸோ அப்போ அந்த கோச்சுக்கு என்ன பிடிச்சிட்டு டேலண்ட் கோட்டா போட்டோன்னே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க வர முடியுமான்னு. ஆனால் இங்கே என்ஓசி கொடுக்க மாட்டாங்க ஐசிஎஃப்ல. 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனால் தான் என்ஓசி கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷனில் இருக்கும்போது கரெக்டாக என்னோட 5வது வருஷம் முடிஞ்சிச்சு. நான் வந்து ஆஃபீஸர்கிட்ட லெட்டர்லாம் கொடுத்து சர்டிஃபிகேட்டெல்லாம் நான் வாங்கிட்டேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது வாங்கினதெல்லாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எப்படி சர்டிஃபிகேட்டை நான் வாங்குறேங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. யார்? ஐசிஎஃப்ல கோச் அப்படிங்கிற மாதிரி விடமாட்டான் உன்னை. அதாவது நீ எனக்கு தேவை, நான் உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. நான் ப்ராப்பராக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாங்கி அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே ஜாயின் பண்ணி 2011 அங்கே ஜாயின் பண்ணேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர்? ஆமாம், 2011. அப்போ வந்து கோச்சாக இருந்தது பிசி ரமேஷா? பிசி ரமேஷ். இப்போ நீங்கள் மன்னார்குடிக்கு அந்த டோர்னமெண்ட் வந்தது அவர் தானே? அவர் தான். கோச்சும் அவர் தான், கேப்டனும் அவர் தான், பிளேயரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். ஆடிட்டு இருந்தார் அப்போ? அவர் எல்லாம் டாப்பாக விளையாடுவார். யார் ரைடரோ அவரை நான் அடிப்பேன். இந்தியாவில் பெரிய டாப் ரைடர் யாரோ அவனை நான் டேக்கிள் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவர். என்ன பொசிஷனோட அவர்? ரைட் கார்னர். ரைட் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் கவர் தான் விளையாண்டுட்டு இருந்திருக்காரு, ஆல்ரவுண்ட் பொசிஷன். அவர் டாப்பாக இருக்கும்போது ஸோ கொஞ்சம் கேம் குறைய அப்படியே வந்து ரைட் கார்னர் விளையாண்டு. கவரோட கார்னர் கொஞ்சம் ஈஸி. ஆமாம். அப்போ வந்து ஜீவான் அங்கே போன ரைட் கவர் லெஃப்ட் கவர் எல்லாமே அவர் தான். எங்க டிஃபென்ஸ் தேவையோ அங்கே போய் ஆடுவாங்க. அப்படியே 2011 அங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு அந்த வருஷம் போன வருஷம் வந்து எனக்கு நேஷனல்ஸ் கிடைக்கல கர்நாடகாவிலேருந்து. 2012 என்ன பண்ணுறாங்க, எனக்கு மறுபடியும் நான் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கும் போது இங்கேருந்து வாய்ப்பு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி ஆட முடியுமா? நீங்கள் இப்போ கர்நாடகா பிளேயர் ஆகிருக்க மாட்டீங்களா? அப்போ ஒரு வருஷம் தனியாக வாய்ப்பு கொடுத்தாங்க. அது வந்து அங்கே அப்பீல் பண்ணலை. கர்நாடகாவில் எடுக்காதனால நீங்கள் இங்கே வந்தீங்க? எடுக்காதனால நான் இங்கே வந்தேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நேஷனல்ஸ் ஆனது இல்லையா? ஒரு நேஷனல்ஸ் ஆடுன்றிருக்கேன். ஜூனியர் இந்தியா போயிட்டு வந்தோடனே ஒரே நேஷனல்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் ஜூனியராக இருக்கும் போது சீனியர் ஆனீங்க. அப்புறம் நீங்கள் ஐசிஎஃப்ல இருக்கும்போது இன்டர் ரயில்வேலாம் போயிருந்தேன். 3 வருஷம் இன்டர் ரயில்வே போயிருந்தேன். ஒரு வருஷம் 3rd பொசிஷன் வந்தாங்க. அந்த வருஷம் என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் கேம்பும் நான் இருந்தேன். கேம்ப் போயிருந்தீங்க? ஆமாம், இந்தியன் ரயில்வேஸ் கேம்ப் நான் 3 இயர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனால் செலெக்ஷன் எனக்கு கிடைக்கல. ரயில்வே ஸ்டீம்ல இடம் கிடைக்கல. இடம் கிடைக்கல. ஏன்னா ரீசன் சுரேஷ் அண்ணன் தான். அப்பவும் கூட 2 பேரும் தான் கேம்ப்ல இருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அவர், கேம்லேயும் என்னோட ஒரு பெட்டர் அவர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வாய்ப்பு கிடைக்கல. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தார். ஸோ நீங்கள் வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு 2வது முறையாக நீங்கள் விளையாடுறீங்க சீனியர் நேஷனல்? 2வது முறையாக விளையாடுறேன். டெல்லியில் மகாராஷ்டிராவில் நடந்தது அந்த மேட்ச். டெல்லியில் அது 2வது முறையாக நான் விளையாடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து கண்டினியூவாக வாய்ப்பு கிடைச்சிது. ஜீவனா லெஃப்ட் கவர், நான் ரைட் கவர், ஷபீர் சென்ட்ரல்ட்டு விளையாடுவார். ஸோ 3 பேர் எங்கள் டீமில் விளையாடுற 3 பேருமே அப்படியே ஸ்டேட் டீம் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டேட் பேங்க்லேருந்து தனியாக வந்து 4 பேர் விளையாடுவாங்க எப்போதுமே கர்நாடகா ஸ்டேட்டுக்கு. நல்லா இருக்கும் டீம். ஆல்மோஸ்ட் ஒரு செமிஃபைனல் வர்ற அளவுக்கு வந்து டீம் நல்லா இருக்கும் கர்நாடகா அப்போ நேஷனல்ஸ். ஆமாம், டீம் அவ்வளோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ரைட் கவர், ஜீவானா லெஃப்ட் கவர், ஒரு அஃபன்ஸ் ஷபீர், பிரசாந்த் ராய், சுகேஷ் ஹெகடே. ஸோ நல்ல டீம். அப்புறம் ராஜகுருன்னு கேட்க நினச்சேன். நீங்கள் வந்து சாய் வந்தது ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொன்னீங்க. நீங்கள் வந்து வடூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து சென்னை வந்ததில் உங்களுக்கு அந்த சின்ன வயசில் பிரமிப்பாக இருந்தது. ஆனால் நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் தான் சாயோட உங்களுக்கு ஹாஸ்டல்லாம் இருந்திருக்கும். அது ஒரு பெரிய உலகத்தையே திறந்து விட்டுதா? நீங்கள் ரொம்ப சின்ன பையன் தானே அப்போ, வந்து 16 வயசு. அதுதான் சொல்கிறேன். என்னோட லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு மெயின் காரணம் அந்த சென்னை வந்தது தான். ஒரு ப்ரொஃபஷனலான கபடி நீங்கள் ஆட ஆரம்பித்தேன். அதாவது அப்போல்லாம் போகும்போது என்கிட்ட ஒரு பேண்ட்டு தான், கபடி பனியன் ஷார்ட்ஸ் 2 தான். அதை வச்சு தான் நான் வந்து ரன் பண்ணி ஆகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையல்ஸே வந்து நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் வந்தேன்.
வீட்டில் விட மாட்டேன்டாங்க, வாலிபால் தான் விளையாண்டாங்கன்னு, கபடி எனக்கு வேண்டாம்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் கதையை சொல்லும்போது எனக்கு சாயில் இருந்த ஃபுட்பால் பிளேயர் மோகன்ராஜ் கதை ஞாபகம் வருது. ஐயோ என்ன friend அவரு. அவர் எப்படி ஏமாத்திட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லேருந்து சாய் வந்தார்னு எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. Okay. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எப்படி வந்து ஓடி வந்தார் சொல்லிக்காம கொல்லிக்காம அப்படின்னு. ஸோ இதுமாரிலாம் செஞ்சால் தான் ஒரு பெரிய பிளேயர் ஆக முடியும் போல இருக்கு. எல்லாத்தையும் ப்ராப்பர் ரூட்டில் ப்ராப்பர் சேனலில் வீட்டில் சொல்லிட்டு வந்தால் விட மாட்டாங்க. விட மாட்டாங்க, விடலை. ஸோ நீங்கள் அந்த ஜிம்மு அந்த ஃபிட்னஸ் எல்லாமே நீங்கள் சாயில் தான் வந்து உங்களுக்கு ஒரு இது கிடச்சிதா, லேர்னிங் கிடச்சிதா? ஆமாம், எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபிட்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். சின்ன பையனாக இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்கெட் பால் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஓ, விளையாடுறதில்ல, பார்ப்பேன். அதாவது ஒரு ஒரு நம்ம கேமு தவிர நெக்ஸ்ட் கேம் என்னன்னு பார்த்தா நான் பாஸ்கெட் பால் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அந்த பாஸ்கெட் பால் பிளேயர், அமெரிக்கன் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, ஒரு மாதிரி செஞ்சது மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஃபிட்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே. ஸோ அதுக்கு அந்த ஜர்னி அப்படியே நம்ம பெங்களூர் போனதுக்கப்புறம் அது நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அடுத்த கேள்விக்கு என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து வடுவூர் டு சென்னை ஒரு பெரிய ஜம்ப்பு, அதுவும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனைன்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து அது ஒரு கம்ஃபர்ட் லைஃப் ஆகிடும். ஐசிஎஃப்ல வேலை பார்க்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பக்கத்துலேயே அண்ணா நகர் இருக்குது, நல்லா ஜாலியாக சுற்றலாம், ஒரு மாதிரி நிறையா என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். நீங்கள் அங்கேருந்து பெங்களூர் போனது வந்து அது உங்களுக்கு ஒரு கல்ச்சரலி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும்ல, வேறு லாங்குவேஜ், வேறு இடம், அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஆரம்பத்தில்? டோட்டலாகவே வந்து இப்போ நான் வடுவூர்லேருந்து சென்னை வந்தது எவ்வளோ ஒரு என்னோட சேஞ்சஸ்ன்னு சொல்லணும். அதே மாதிரி என்னோட கபடி கெரியர் சேஞ்ச் ஆகிறதுக்கு பெங்களூர் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் போய் சேர்ந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு கபடியிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வைக்கிறதுக்கான ஒரு இடம் பிசி ரமேஷ். அதாவது எவ்வளோ பெரிய ஒரு பிளேயர்கிட்ட ஒரு வீக்னஸ் இருந்தால் கூட அந்த வீக்னஸை மறுபடியும் ப்ளஸ் ஆக்கிறதுக்கு பெரிய ஒரு மைண்டு உள்ள ஒரு கோச்சுன்னு சொல்லலாம். அவர் டீம் கேம்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணுவார். அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் பீச் ஏஷியன் கேம்ஸ் 2012 பீச் ஏஷியன் கேம்ஸில் அதுவும் தமிழ்நாட்டுக்காக தான் செலக்ட் ஆனேன். அது வந்து 2 கேம்ப் அட்டன் பண்ணேன், ஒரு கேம்பில் எனக்கு கிடைக்கல. 2012 வந்து சைனாவில் நடந்துச்சு. ஸோ அங்கே பீச் இந்தியா டீமில் வந்து நான், அப்புறம் மஞ்சித், ராகேஷ், அனூப், 6 பேர் தான் போனோம். அது மஞ்சித் சில்லர். ஸோ அவங்களோட நானும் ஒருத்தர், 6 பேர் செலக்ட் ஆகி போகிறோம். ஆனால் வந்து நம்ம அது செமிஃபைனலில் லூஸ் பண்ணிட்டோம், ஈரான் கூட லூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து பீச் கபடி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க அதில் மாஸ்டராக இருந்தாங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதே அந்த மணலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளோட பெட்டராக இருந்தாங்க, அதில் லூஸ் பண்ணிட்டோம் செமிஃபைனலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 ஏஷியன் கேம்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு அப்போ தான் இந்த ஒரு பெரிய இன்ஜுரி ஆகுது. ஸோ அது 14 ஏஷியன் கேம்ஸ் செலக்ட் ஆகுது. 2013 வந்து இந்த பெரிய இன்ஜுரி விளையாடும் போது கொஞ்சம் கை தூக்கி காமிக்க முடியுமா? சவுத் ஜோனுக்கு விளையாடும் போது இந்த ஒரு பெரிய இன்ஜுரி, உள்ளார 2 போனும் கட் ஆகி மேட்ச் போது நம்ம டேஷ் பண்ணும் போது அவங்களோட எல்போ வந்து இந்த இடத்துல குத்தி 2 தடவை கட் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ அப்படியே மங்களூரில் நடக்குது, சவுத் ஜோன் நடக்கும்போது மங்களூரில் நடக்குது. கர்நாடகாவை விளையாடுறேன், கர்நாடகாவை விளையாடுறேன், பாண்டிச்சேரிக்கு ஆப்போசிட்டாக விளையாடும் போது அந்த மாதிரி இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அங்கேயே ஆப்ரேஷன், பெங்களூர்லேயே ஆப்ரேஷன் உடனே பண்ணி ஆகணுன்ட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்படியே ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீகேப் பண்ணி 2013 லாஸ்ட்டில் வந்து கர்நாடகா டீமுக்காக மறுபடியும் உள்ளார என்ட்ரி ஆகுறேன் நேஷ்னல்ஸ். அந்த நேஷ்னல்ஸில் நல்லா விளாண்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து 3 பேர் செலக்ட் ஆனோம் இந்தியன் கேம்புக்கு. நான், ஷபீர், சுகேஷ் ஹெகடே 3 பேர். ஃபைனல் கேம்புக்கு நானும் ஷபீர் வந்தோம். ஷபீருக்கு வந்து சின்னதாக ஒரு நீ இன்ஜுரி ஆகிடுச்சு அந்த டைம், அவருக்கு ஒரு பேட் லக் ஆகிடுச்சு. ஃபைனல் கேம்பில் நான் தான் இருக்கேன், சுகேஷ் ஹெகடேயும் இல்லை. எனக்கு இன்னொன்று கேட்கணும், நீங்கள் அந்த இன்ஜுரி வந்து ஜஸ்ட் பிஃபோர் தி நேஷ்னல்ஸு அதெல்லாம் உங்களை எப்படி அப்செட் பண்ணுது? ஏன்னா 6 மாதம் வீட்டிலே உட்காந்துருக்கணும், விளையாடாமல் உட்காந்துருக்கணுங்கிறதுலாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அதுவும் கைங்கிறது அவ்வளோ முக்கியம் வேறு கபடிக்கு. கொஞ்சம் லோயர் பாடி ஒர்க் அவுட்டு அது மாதிரி எல்லாம் கைக்கு அதிகமாக பண்ணாமல் லோயர் பாடி ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப பட் மனம் தளரல, இது வந்து சரியாகுமோ, எப்படி எப்போ வரும் திரும்பி களத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி. இதை விட்டால் நமக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. கவலை இருந்ததுன்னு கேட்குறேன். கவலை ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு பிரேக், அதுக்கு ஒரு பிரேக்காக வந்து கேம் டவுன் ஆகும் கண்டிப்பாக. எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்குமே தெரியும். சின்னதாக ஒரு வருஷம் நம்ம வந்து ப்ளே பண்ணனாலும் அவனோட 10 to 20% கேம் டவுன் ஆகுறது வந்து ரொம்ப இயற்கையாது. அந்த டச்லேயே இருந்தால் தான் நம்ம வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ இது இன்ஜுரி ஆகி
ரீகேப் பண்ணி மறுபடியும் வந்து நேஷனல்ஸ் அட்டன் பண்ணி மறுபடியும் ஏஷியன் கேம்ஸ் 2014 ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடல். இப்போ அந்த நேஷனல்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டிங்களா? நேஷனல்ஸ் நல்லா விளையாண்டதுனால தான் வாய்ப்பு கிடைச்சது. அது கர்நாடகா விளையாண்டிங்க? கர்நாடகா விளையாண்டோம். அப்போ உங்களுக்கு ரைட் கவர் வேறு யாரும் உங்களோட காம்படிஷன்னா? இல்லை, அப்போ வந்து கர்நாடகாவில் வந்து ரைட் கவர் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு யாரும் கிடையாது. இந்தியா லெவல்லையும் உங்களுக்கு அப்போ மஞ்சித் சில்லர்லாம் லெஃப்ட் கவர் அவர் இல்லையா? அப்போ தான் சுர்ஜித் என்ட்ரி கொடுக்குறாரு ஜூனியர். ஓ, ஆனா கேம்ப்ல இருந்தாரு. சோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அவரா நானான்னு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் தான். கேம் வைஸ் பாத்தீங்கன்னா சின்ன பையன் கொஞ்சம் துடிப்பா இருந்தாரு. பட் ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம் கேம் ஆடணும். கேம்ப்ல இருந்தாரு. ஆமா, கேம்ப்ல இருந்தாரு. எக்ஸ்பீரியன்ஸான டீம் கேம் யாரு கொடுப்பான்னு பார்த்தா பெட்டரா என்ன சூஸ் பண்ணாங்க. ஓகே. சோ அந்த நேரத்துல நான் ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு 2014 ஏஷியன் கேம்ஸ் அது கோல்டு மெடல் ஆயிடுச்சு. கோல்டு மெடல் ஆகி மறுபடியும் அதே மாதிரி ஊருக்கு வரும்போது பயங்கர வரவேற்பு. அது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. ஏன்னா ஏஷியன் கேம்ஸ் விளையாடுறதுங்கிறது வந்து கபடி பிளேயர்ஸுக்கு ஒரு கனவு. அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட். கபடியிலேயே வந்து டாப் அச்சீவ்மெண்ட்னா வந்து ஏஷியன் கேம்ஸ் தான். ஸோ அதே 9 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜூனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப் விளையாண்டதுக்கு அப்புறம் 9 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஏஷியன் கேம்ஸ். ஸோ அதே வரவேற்பு, ரொம்ப தரத்தப்பட்டையோட ரொம்ப வரவேற்பு ஊரில் எல்லாமே. எனக்கு நான் இப்போ டெக்கன் கிரானிக்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சென்னையில். உங்கள்கிட்ட பேசினதான் ஞாபகம். உங்கள் ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணதான் எனக்கு ஒரு நீங்கள் நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்கீங்க எனக்கும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கூட என்கிட்ட ஊரில் இருக்குது. அது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் என் ஃபோட்டோவை பார்க்கும் போது எனக்கு வேற உலகத்துக்கு. ஏன்னா எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து அச்சீவ் பண்ணவங்களை தேடி தேடி நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அப்படிதான் உங்கள் நண்பர் மோகன்ராஜையும் பிடிச்சேன். மோகன்ராஜ் வந்து மோகன் பகானுக்கு ஃபெடரேஷன் கப் ஜெயிச்சிருந்தாரு. அப்போ வந்து தமிழ்நாட்டில் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டு பிளேயர் நல்லப்பன் மோகன்ராஜ்னா வேற எந்த ஊரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி பிடிச்சி அவரை இன்டர்வியூ பண்ணி அவரும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரை பற்றி எனக்கு தெரியும். உண்மையாகவே ரொம்ப டேலண்ட், ரொம்ப சின்சியரான பையன் கூட. நீங்கள் கூட சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, வேற லெவல் போயிட்டார். இப்போ கோச்சிங்லேயும் சரி, கமெண்ட்ரிலையும் சரி, அவரோட ஜென்ரல் ப்ரொஃபஷ்னல் கான்டாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்கும். ட்ரெஸ் பண்ணுறது, நீங்களும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவீங்க, அவரும் அதேமாரி. மேபி அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ரொஃபஷனல், எப்போதுமே ப்ரொஃபஷனலாக இருக்கணுங்கிற ஒரு நம்மளை லவ் பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு வச்சு ஆகணும்னா நம்ம மேலே நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப இருக்கணும். நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு. ஏன்னா கபடி பிளேயர்ஸில் இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிற ஆட்கள் வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க. இப்போ பிகேலுக்கு அப்புறம் நீங்கள் அந்த காலத்துலேயே நீங்கள் அதுமாரி ஒரு மைண்ட் செட் வந்து ஆச்சரியம் தான் எனக்கு. இல்லை, எனக்கு பிடிக்கும் அது. நம்மளை வந்து நான் அடுத்தவங்கள்ட்ட பெருமையாக பேசிக்கிறேனோ இல்லையே, எனக்குள்ளே நான் ரொம்ப பெருமையாக என்ன பேசிக்கிறேன். ஓ, ஸ்டெப்பு என்னை கொண்டு போயிட்டே இருப்பானா எனக்குள்ள. கரெக்ட். தன்னை மதிக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்மளை மதிக்கலைன்னா யார் மதிப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓ, ஸோ இந்த ஏஷியன் கேம்ஸ்க்கு உங்களோட கெரியரில் ஒரு பெரிய பீக் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னாலே அந்த ஏஷியன் கேம்ஸுங்கிறதுனால தான் இந்த கமெண்டேட்டர் பண்ணுறதுக்கே நம்மளை சூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு ப்ரோ கபடி லெவலில் நமக்கு எல்லார் கூடயும் விளாண்டுருக்கோம் ஒன்று. ஸோ அந்த ப்ரோ கபடி அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தது வந்து 2014 ஃபஸ்ட்டு வருஷம் வந்து அந்த ஆக்ஷன் போகுது. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஒரு 50,000 போனால் போதும், 20,000 போனால். ஏன்னா அப்போது தெரியாது எவ்வளோ தூரம்லாம் வரும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆக்ஷன் முடிஞ்சு நைட்டில் லிஸ்ட்டு வருது. 10 லட்சங்கிறாங்க, 12 லட்சங்கிறாங்க. ஏன்னா ராகேஷ் தான் டாப்பாக போனார். 12,20,000 என்னமோ லிஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2-3 பேர் இருந்தாங்க. ஷபீர் பாபு 10 லட்சத்துக்கு போயிருந்தார் அவர். ஸோ நான் வந்து 9,10,000. ஸோ என்னால் நம்பவே முடியல. நீங்கள் ஆக்ஷனில் இருந்தீங்க, அங்கே உட்காந்துருந்தீங்களா அந்த ஹாலில்? இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்போ அப்படி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பப்ளிக்கெல்லாம் விடாது. அப்பப்போ அந்த கோச் நியூஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஏஷியன் கேம்ஸ் கேம்பில் இருந்துகிட்டு இருக்கோம் பெங்களூரில். ஸோ அப்போ அந்த நியூஸ் எல்லாம் வருது. 9 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ப முடியல. ஏன்னா நீங்கள் 50,000 1 லட்சம் 1 லட்சமா இப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் தான் நமக்கு வெளியே. 9,10,000 அப்படி ஒரு டிஃபெண்ட் இருக்கு. அதுவும் ரொம்ப ஹாப்பியா. நீங்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிஃபெண்டர் இருந்திருப்பீங்க அந்த சீசன். இல்ல, மஞ்சித் அதுக்கு முன்னாடி. மஞ்சித் சில்லர் அவருக்கு சம்திங் 10 lakh சம்திங் ஏதோ பெங்களூர் புல்ஸ் நினைக்கிறேன். பெங்களூர் புல்ஸ் ஆமா எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ், இந்த மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ்னு ஒரு டீம், அந்த டீமுக்காக தான் அவங்களை எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சது உங்களுக்கு? அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. பட் அந்த 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 அமௌண்ட்டே உங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஆமாம், அது ஏன்னா பெரிய அமௌண்ட் அது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்சங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபா மாதிரி. கரெக்ட். ஸோ அப்படின்னாங்க. அப்போ டீமும் நல்ல டீமு. ராகுல் சௌத்ரி, தீபக் கூடா, சுகேஷ் எகடே, ஸோ நல்ல டீமாக எடுத்திருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார் கோச். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டீமில் வந்து என்ன கேப்டன்ஷிப்பாக கொடுத்தாங்க. அது அப்புறம் சொன்னாங்க.
ஆமாம், அதுக்கப்புறம் தான் அது வந்து கேம்பில் தான் முடிவானுச்சு. ம் அவங்களா டிஸ்கஸ் பண்ணி அந்த கேப்டன்ஷிப் மாதிரி கொடுத்தாங்க நமக்கு. 2-3 சீசன் நல்லாவே போணுச்சு. சீசன் 3 முடிஞ்சு 4வது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வருஷம் நடத்துவாங்க. இந்த பேங்க் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணோம். அப்புறம் மகேந்திரா இந்த மாதிரி டீம் எல்லாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணோம். ஒரு நேஷனல்ஸ் நடத்துவாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா 2015 நடந்தது. அது ஏஷியன் கேம்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து ACL இன்ஜுரி ஆயிடுச்சு. 2015 அதாவது அது PKLக்கு அப்புறம் சீசன் 3வது சீசன் முடிஞ்சு 4வது சீசன் ஆக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கால் போயிடுச்சு. இந்த லெஃப்ட் லெக்கு போயிடுச்சு. அந்த மேட்ச் அந்த டோர்னமெண்ட்டில் டை பிரேக்கரில் எனக்கு நானும் ரைடு பாடுவேன், ஆல்ரவுண்ட் கேம் ஆடுவேன். டை பிரேக்கர் மேட்ச் எங்களுக்கும் மகேந்திராக்கும். ஸோ அப்போ ரைடு போகும்போது ரன்னிங் ஹேண்ட் டச்சில் போய் லெஃப்ட் கார்னர் டச் பண்ணிட்டு திரும்பும் போது ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ட்விஸ்ட் ஆகி முடிஞ்சது அங்கே லைஃப் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா டோட்டலாக காலி வைக்க அந்த 3 சீசனும் நீங்கள் PKL வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் தான். தெலுங்கு டைட்டன்ஸ் 2 இயர்ஸ், ஒரு வருஷம் வந்து தபாங் தில்லி. 3வது சீசன் தபாங் தில்லி. ஸோ 4வது சீசன் 5வது சீசன் முடிஞ்சிச்சு லைஃப். இந்த இது ஆமாம், ஆக்ஷனுக்கு முன்னாடி அடிப்படுது. ஸோ அதனால் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெயில் போட்டோன்னே என்னை யாரும் எடுக்கலை. ஸோ 5வது சீசன்லாம் ஆல்மோஸ்ட் நான் ஃபிட் ஆகிட்டேன். பட் ஆனால் வந்து எந்த ஒரு நேஷனல்ஸும் நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணலை. அதனால் வந்து மேபி ஃபிட்டாக இருக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை எடுக்கலை. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ரிகவரி பண்ணி ரீகப் பண்ணி மறுபடியும் உள்ளார என்ட்ராகிறேன் கனடா ஸ்டேட்டு நேஷனல்ஸில் பெட்ரேஷன் கப்னு சொல்லுவாங்க. அந்த நேஷனல்ஸில் 8 டீம் டாப் 8 டீமும் எடுத்து பெட்ரேஷன் கப் வைப்பாங்க. அது வந்து மும்பையில் தான் நடக்குது. அந்த மும்பையில் நடக்கும்போது மறுபடியும் கர்நாடகா ஸ்டேட்டுக்காக ஆடுறேன். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். அதில் யூமும்பா டீமில் வந்து பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க. சீசன் 6 மறுபடியும் உள்ளார என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னா அங்கே போனால் நல்ல விளையாடுற பையன் அந்த சுரேந்தர் சிங். அப்போ நல்ல துடிப்பாக அந்த பையன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாப்புல. நானும் அந்த பையனான்னு கம்பேர் பண்ணால் அந்த பையன் தான் பெட்டராக இருந்தார். ஸோ நம்ம வந்து 12வது இல்லாமல் 13வது ஆளாக நம்ம போய் வந்து ஒரு டீமில் இருந்தோம்னா நமக்கு அது யூஸே கிடையாது. ஒரு ஏஷியன் கேம்ஸ் விளாண்டுட்டு ஒரு டீமில் போய் ஒரு யங் பிளேயராக இருந்து வெளியில் உட்காந்து தான் பரவாயில்ல. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கேம் இருந்து போய் வெளியில் உட்காந்தோன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி என்ன பண்ணேன்னா இந்த செகண்ட் மேன் டைவோல்டு கேட்ச் இப்போ பண்ணுறாங்கல்ல. ஸோ அதை நானாகவே வந்து முயற்சி பண்ணேன். ஏன்னா அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது நம்ம உள்ளார விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணால் அது எனக்கு என்னமோ நான் பண்ணதெல்லாம் சக்ஸஸ் ஆனிச்சு. கிளிக் ஆயிடுச்சு கேம்ப்லேயே. ஸோ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குலாம் ரஸா. அவருக்கு அந்த சர்ப்ரைஸ் கேட்ச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த சீசன் தான் வந்து டெலிவரி பண்றாங்களே இந்த 5 பேர் டிஃபென்ஸ் 2 பேர் அஃபென்ஸ். அந்த குலாம் கோச் தான் கொண்டு வராரு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறாரு. ஆமா பார்க்கறாரு. ஸோ அது என்னன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த செகண்ட் மேன் எந்த பொசிஷன்ல நிப்பீங்க நீங்க? 2 கார்னர் இன்னும் ஆடிட்டு இருந்தேன். ரைட் ரைடர் வந்தால் லெஃப்ட் கார்னர், ரைட் ரைடர் வந்தால் ரைட் கார்னர் இன்னுக்கு விளையாண்டுட்டு இருந்தேன் சப்போர்ட்டு. லெஃப்ட் ரைடர் வந்தால் லெஃப்ட் கார்னர் சப்போர்ட்டாக விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ அந்த சர்ப்ரைஸ் கேட்சுங்கிறது வந்து ரைடரால் கணிக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா வந்து அவங்களோட பிளான் எல்லாமே வந்து ஒன்று ரைட் ரைடர் வந்தால் ரைட் கவர் மேலே இருக்கும், இல்லைனா ரைட் கார்னர் மேலே இருக்கும், சப்போர்ட் மேலே இருக்காது. ஸோ அது நல்ல சக்ஸஸ் ஆனது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த செகண்ட் மேனுக்காக என்ன தனியாக ஒரு 11 மேட்ச் என்ன மெயின் செவனில் இறக்குனாங்க. இப்போ ரைட் ரைடர் வந்தா நீங்க வந்து லெஃப்ட் இன்ல நிப்பீங்களா? இல்ல ரைட் இன்ல நிப்பீங்க. ஓகே, ஆப்போசிட்ல நிப்பீங்க. சோ அப்ப ரன்னிங் ஹேண்ட் டச் எல்லாம் வரும்போது நம்ம அந்த டைவ் அவர் ரைட் கவரையும் அவர் லெஃப்ட் கவரையும் லெஃப்ட் கார்னரையும் பார்த்துட்டு இருப்பாரு. ரைட் கவரையும் ரைட் கார்னரையும் பாப்பாரு. அதாவது இந்த சைடு ரைடு போறவங்க ஆப்போசிட்ல இருக்கிற டிஃபெண்டர் தான் பாப்பாங்க. செகண்ட் மேன்ல இருக்கிறவங்க அவ்வளவு வந்து கவனிக்க மாட்டாங்க. நீங்க சர்ப்ரைஸா அந்த செகண்ட் மேன் டைவோல்டு கேட்ச் எல்லாம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது நல்ல சக்ஸஸ் ஆனிச்சு. 11 மேட்ச் ஆனீங்க? ஆமா 11 மேட்ச் இந்த சப்போர்ட்டுக்காக தனியாவே என்ன உள்ளார வச்சாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா வந்து டீம்ல நமக்கு என்ட்ரி இல்லாத போது ஒரு என்ட்ரி கிடைச்சது. செகண்ட் மேட்ச் சீசன் 7ல வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணாங்க. 6ல நல்லா போனதுனால 7ல என்ன அப்படியே ரிட்டர்ன் பண்ணாங்க. ரிட்டர்ன் பண்ணி அவங்களோட பிளான் வந்து என்னை விளையாட வைக்கிறதுக்காக அந்த ரிட்டர்ன் கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. என்னை கோச்சாக கொண்டு வரதுக்காக தான் வந்து அந்த ரிட்டர்னே பண்ணாங்க அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஏன்னா வெளியில் போனால் உள்ளார வர முடியாது, அழைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சீசனை 7வது சீசனே எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ யார் கோச்சு? அப்போ வந்து சஞ்சீவ் குமார் உள்ளார வராரு. அப்போ தான் வந்து அவர் சஞ்சீவ் குமார் வந்து யூமும்பால சஞ்சு பலியான் 7வது சீசனில் உள்ளார வராரு. ஸோ அந்த மேட்சும் ஒரு 7 மேட்ச் என்னவோ எனக்கு மெயின் செவனில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவ்வளோதான்.
ஸோ அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிளானில் நாங்கள் இருக்கோம், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. கோச்சிங் பண்ண முடியும். சரி, நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி அந்த இதை ஸ்பாட் பண்ணாங்க? இவர் பிளேயராக பார்த்துருக்குறோம், இவருக்கு கோச்சிங் எபிலிட்டி இருக்குங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? ஸோ என்னன்னா, இந்த ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி கேம்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளேயரையும் ஒரு நாள் ரோல் காலில் நின்று கேப்டனாக கொடுப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க, வார்ம் அப் பண்ண வைக்கணும், அந்த பிளேயரை கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த சிஓ மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து கூட இருப்பாங்க டீம் கூட. யூமும்பால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிஓலாம் வந்து கூட ஃபுல்லாகவே ரன் பண்ணுவார் டீம் கூட. அப்போது என்னோட கேப்டன்ஷிப் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று ரெஸ்ட் வேணும்னா பிஃபோராக என்கிட்ட கேட்டார்ணும், ரெஸ்ட் வேணும்னா ரெஸ்ட் ஓகே நீ எடுத்துக்கோ. இந்த மிடில் வந்து எனக்கு ரெஸ்ட் வேணும் ப்ராப்பராக பண்ணாதவங்களெல்லாம் நான் கண்டிப்பாக கொஞ்சம் கோவப்பட்டு பேசிடுவேன். கேட்டுருவேன். அதாவது ஏன்னா ஒருத்தன் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தானா அவன் மூலியமாக 4 பேர் அதே மைண்ட் செட்டுக்கு வருவான்னு சொல்லி, ரெஸ்ட் வேணும்னா பிஃபோராக நீ கேட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ச் பண்ணி ஓகே உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கும்போது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், எனக்கு அந்த கெப்பாசிட்டி எனக்குள்ளே இன்னும் வரலை, ஏன்னா நான் இப்போ தான் விளாண்டுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வருஷம் உங்கள் டீமில் ரீட்டர்ன் பண்ணுறது ஒரு 5 பேரை பண்ணிங்கன்னா அந்த 5 பேர் வந்து என்னை வந்து ஒரு பிளேயரை தான் பார்ப்பாங்க, என்னை கோச்சாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சப்போர்ட் பண்ணுறேன், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக உங்கள்கிட்ட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை ஷபீரையும் பேசினாங்க. என்ன டிஃபென்ஸ் கோச்சாகவும் ஷபீர் அஃபென்ஸ் கோச்சாகவும், யாரும் ஹெட் கோச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இல்லை, 2 பேரையும் உள்ளார கொண்டு வரலான்னு. சம் இஷ்யூஸ்னால வந்து ஷபீர் வந்து எனக்கு வேண்டாம் இந்த வருஷம் அப்படிங்கிறது மாதிரி அவர் மைண்ட் செட்டில் இருந்தார். நீங்கள் இப்போ சீசன் 8 உங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். நீங்கள் அப்போ உங்களோட ஏஜ் வந்து எனக்கு வந்து 35 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் பிகேல வர்றாட்டிலே யங்கஸ்ட் சீஃப் கோச்சாக இருந்திருப்பீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் தான் நினைக்கிறேன். அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் ஒரு கோச்சு, ஒரு கேப்டனு, ஒரு பிளேயரு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து யங்கஸ்ட் கோச் நான் இன்னைய வரைக்கும் யங்கஸ்ட் பிகேஎல் ஹிஸ்ட்ரியில் சீஃப் கோச் நான் தான் சீஃப் கோச். ஸோ அப்போது வாய்ப்பு கொடுத்தாங்க, டீம் நல்லா தான் விளையாண்டது, எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க, என்னை டிஸ்டர்பே பண்ணல. மெயின் 7 வரைக்கும் நான் தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன், மெயின் 12 நான் தான் சூஸ் பண்ணுவேன், அதுல எல்லாம் இன்வால்வ் ஆகவே இல்லை. ஸோ ஒரு சில இஷ்யூஸ்னால, ஒரு சில மிஸ்டேக்னால வந்து டீம் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க, பிளே ஆஃப் போக முடியல அந்த வருஷம். நீங்க என்ஜாய் பண்ணீங்க அந்த ஸ்டிண்ட்? ஆமா, ஏன்னா வந்து அது புது வருஷம், டீம் நல்லா விளையாடுது, ஃபசல் அட்ரான்னு சொல்லி கோச்சா இருக்காரு. ஸோ நான் என்னோட பேச்சை கேட்டு அவர் விளையாட கேப்டனா இருக்காரு அவரு. ஸோ ரொம்ப பெருமை, ரொம்ப ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்ணி தான் சீசன் போயிட்டு இருந்துச்சு. நல்ல ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நல்ல ரிசல்ட் வந்துச்சு, அதுல எல்லாம் எந்த விதமான டவுட்டே கிடையாது, நல்ல டீம் நல்லா விளையாண்டுச்சு. ஸோ நான் வந்து 3 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தேன் மும்பால. அதுக்கப்புறம் பார்த்தா டீம் தோத்தோன்னே ஸோ சம் இஷ்யூஸ்னால. என்ன பொசிஷன் ஃபினிஷ் பண்ணீங்க? 8வது இடத்துல. 8வது சீசன் 8வது இடம். ஆமாம், 8வது இடத்துல இருந்தோம். அப்புறம் ஒரு சீசன்லேயே வந்து அவங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் கோச் சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் போய் நம்ம அவங்கள்ட்ட ஃபைட் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பீங்க அடுத்த சீசன் இன்னும் நிறைய, ஏன்னா முதல் சீசன்லேயே 8வது இடம் வந்திருக்கும், அடுத்தது நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம் கற்றுட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு எனக்குன்னு இல்லை, யாரே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்கள ஒரு சீசன்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. குறைச்சலா ஒரு 3 சீசனாவது கொடுத்தாதான் அவங்க ஒரு செமிஃபைனல் கொண்டு வர அளவுக்காவது வந்து டீமை ரெடி பண்ண முடியும். ஸோ இவ்வளவு இருக்குது இதுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்துட்டேன்னா, வெளியில வந்து ஒரு சில வாய்ப்பெல்லாம் தேடிட்டு இருந்தேன். அந்த சீசன்ல தான் வந்து அஜித் நல்லா விளையாண்டாரு, 150 பாயிண்ட்ஸ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ ராகுல் சத்பால் இருந்தாருன்னு நினைக்கிறேன், இல்லை நீங்க ஃபசல் இருந்தாருன்னு சொன்னீங்க. நல்ல பிளேயர்ஸ்லாம். அதாவது தமிழ் தலைவாசில் அஜித் வந்து யார் இந்த பையன் அப்படிங்கும் போது டக்குன்னு அவனை வெளியில் விட்டாங்க. ஸோ எனக்கு கால் பண்ணுறாரு அவர், இந்த மாதிரி டீமை விட்டு வெளியில் விட்டுட்டாங்க, வாய்ப்பு நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக நான் நல்லா விளாண்டு கொடுக்குறேன்னு அந்த பையன் ப்ராமிஸ் பண்ணான். ஸோ அதேமாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி அஜித் வெளியில் வந்துட்டார், நம்ம எடுக்கலாமான்னு. கண்டிப்பாக எடுக்கலாம், ஒரு 40 lakhs வரைக்கும் அவருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து 25 lakhsலேயே அஜித் கிடச்சிட்டாரு. ஸோ அந்த சீசன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 180 பாயிண்ட் எடுத்தார். சீசன் டாப்பாக விளையாண்டாரு, நல்லாவே விளையாண்டு கொடுத்தாரு. எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் சைடில் இருந்து தம்பி இப்படி விளையாடணும் அப்படின்னு பொறுமையாக சொல்லுவீங்க. என்னோட மெமரி என்னென்னா ராஜகுரு, நான் வந்து ஐ திங்க் என்னுடைய 2nd சீசன் அஸ் கமெண்டேட்டர் காமாக இருந்தீங்க. அதாவது எந்த சமயத்துலையும் பதற்றமாகாமல், பிளேயர்ஸ்ட்டை ரொம்ப ஹார்ஷாக பேசாமல் உங்களால் முடிஞ்ச இன்புட்ஸை கொடுத்தீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்களாம் நினச்சிட்டு இருந்தேன் வந்து ஒரு பெரிய கெரியர் வந்து நீங்கள் ஒரு கோச்சாக வர போகிறீங்க, பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சேன். பட் எனிவே இன்னும் வயசாகலை, இன்னும் கூட வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இல்லையா டீம் விட்டு வெளில வந்து? ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்தோம், ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பு வச்சாச்சு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது திடீர்னு ஒரு வழிக்கல்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னமும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபிட்னஸ்லேயும் ஆர்வம். அந்த ஒரு கோர்ஸ் கூட முடிச்சிருக்கேன். ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபிட்னஸ் பர்சனல் ட்ரைனர் இது மாதிரி ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ எல்லா வழியிலையும் கொஞ்சம் டிஃபென்ஸ் கோச்சாக போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படி. ஏன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் கோச் வச்சுருக்காங்க, ஃபீல்டிங் கோச் வச்சுருக்காங்க, பேட்ஸ்மேன் கோச் வச்சுருக்காங்க. அது மாதிரி எல்லா டீம்லேயும் வந்து டிஃபென்ஸ் கோச், அஃபென்ஸ் கோச்னு தனித்தனியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தா அப்படி இருக்குது. ஸோ இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பெங்களூருக்கு மறுபடியும் பெங்களூருக்கு போனோம்னா வந்து 2017 மர்ஜர் ஆயிடுச்சு பேங்க். ஸோ அதுக்கப்புறம் டீமு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அது மைசூர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆயிடுச்சு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிடுச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆனதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. இதுக்கப்புறம் நீங்கள் விளையாட வேண்டாம், இது ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் தான் கரெக்டாக நம்ம கொரோனாவும் வந்துச்சு. ஸோ கொரோனா வந்தோடனே நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன் ஊருக்கு. கொரோனா சமயத்தில்? ஆமாம், சமயத்தில். ஏன்னா ஃபேமிலி ஊருக்கு வந்துட்டாங்க, நான் அங்கேருந்து தனியாக இருக்கும்போது ஊருக்கு. மேரேஜ் எப்போ நடந்தது? மேரேஜ் வந்து எனக்கு வந்து 19 நடந்துச்சு, 2019. அடுத்த வருஷமே உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு? கொரோனா வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ண, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு எனக்கு. ஊருக்கு வந்தோடனே டோட்டலாகவே என்னோட கெரியர் டோட்டலாகவே வந்து அந்த 6th படிக்கும் போது என்ன ஒரு கெரியர் எனக்கு வந்துச்சோ மறுபடியும் அங்கே போனது மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. டோட்டலாக ஸ்போர்ட்ஸை விட்டு வெளியில் விழுந்தது. வீடு, பேங்க்கு, வீடு அப்படி ஆயிடுச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு டைம் கிடையாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஆமாம், மெயினாக சொல்ல போனால் டைம் கிடையாது எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அண்ணன் சப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த கெரியரை முடித்து வெளியில் வருவோம் அப்படின்னு இருக்கும்போது வந்து புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. எஸ்பிஎம் சுரேஷ்ன்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு மேட்ச்சுக்கு வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. நான் வந்து சீஃப் கெஸ்ட்டெல்லாம் போனது கிடையாது, பழக்கம் கிடையாது, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கும், பேச தெரியாது மைக்கை பிடிச்சி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு மேட்ச்க்கு வந்துட்டு போங்க அப்படின்னு நான் அந்த மேட்ச்சுக்கு போகிறேன். ஒரு லேடிஸ் மேட்ச் ஒன்று வச்சாங்க ஸ்டேட் லெவல், வீட்டு பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டரில் அந்த ஊர். ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் இருந்தும் அதுக்கு முன்னாடி மீட் பண்ணதில்லை, பார்த்தது கிடையாது. ஸோ போகிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஃபோன் கான்டாக்ட் எல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் விட்டுட்டு ஏன் நீங்கள் சும்மா யாருன்னு தெரியாமல் இப்போ ஊரில் வந்து எதுக்கு இருக்கிறீங்க, அடுத்த ஸ்டெப்பை வைங்க, அடுத்து இதாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு கபடியை பற்றியே பேசிகிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். கபடி ஆர்வலர். ஆமாம், அவர் கபடி ஆல்மோஸ்ட் உங்களை மாதிரின்னு வச்சுக்கலாம். நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கிற மாதிரி அவரும் புலம்பிகிட்டே இருப்பார். ஏன் இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கலாமோ, அந்த பையன் அப்படி பண்ணியிருக்கலாமோ. வடூரில் ஒரு திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா இந்த பையன் இந்த ஊர், இந்த பையன் இத்தனை பாயிண்ட் எடுத்தான், இந்த பையன் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த பையன் இந்த பொசிஷன் விளாட்றான், நல்ல கெரியர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஃபோன் பண்ணி. சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவர் மனசு ஃபுல்லாக நம்பூர் கபடியில் தான். ஆமாம். ஒரு தமிழ்நாட்டில் லெவலில் எங்கே மேட்ச் நடந்தாலும் அதை அவர் ஃபாலோ பண்ணுவார். நல்ல பையனை கால் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி பையன் இருக்குது, அந்த பையனுக்கு ஏதாவது பண்ணுங்க, முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், ஒரு ட்ரையல்ஸ் போக சொல்லுங்கள், ஒரு ப்ரோ கபடியில் ஏதாவது ஒரு வாய்ப்பு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர். அந்த அளவுக்கு கபடி லவ் பண்ணுறாரு. ஆமாம். அதுக்கப்புறம் அவரை வச்சது அவர் வந்து எனக்கு இது கொடுத்தாரு. சரி, ஏன் நீங்கள் மறுபடியும் ஏன் ப்ரோ கபடியில் நீங்கள் வாய்ப்பு ஏன் தேடலை, ஏன் கோச்சாக நீங்கள் ஏன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்காக வந்து ஒரு கோச்சாக போகணும், நேஷ்னல்ஸில் வந்து ஒரு டீமுக்கு கோச்சாக நம்ம உட்காரணும், அந்த டீமை வந்து நல்லா பார்ட்டிசிபேஷன் பண்ணணும். நாங்கள் அந்த டீமு யாரை கோச் அப்படின்னு பார்த்து நல்லா டீம் விளையாடுது, அந்த கோச் யாருன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க, ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க போது ஏன் நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது இல்லை சார், இல்லைன்னா அதெல்லாம் ரொம்ப ப்ராசஸ். இப்போ ஒரு கேம்ப் எடுக்கணும்னா நிறையா செலவாகும், அதெல்லாம் வந்து என்கிட்ட அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு கோச்சாக பண்ணணும். அது வந்து இல்லை, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட் டீம் கேம்ப் எடுத்து நான் வந்து நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்க போனால் அசோசியேஷனில், ஸோ நம்மள்ட்ட கொஞ்சமாவது ஃபைனான்சியல் லெவலில் நான் இருக்கணும். அப்போதான் அவங்க நான் அப்போ தான் பண்ண முடியும் பிளேயருக்கு. ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், ஏன்னா அவங்க சம் அமௌண்ட்டு கொடுப்பாங்க, பட் ஆனால் அது வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கையிலேருந்து சில இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு ஏன்னா நான் யோசிக்கிறது வந்து அந்த மாதிரி நல்லா பண்ணணும், பசங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அப்போ வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் எதாக இருந்தாலும் ஃபைனான்சியல் லெவலில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒரு கேம்ப் எடுங்க அப்படிங்கும்போது நான் ஸ்டேட் செக்ரட்டரிட்டெல்லாம் போய் பர்மிஷன் கேட்கும்போது தாராளமாக பண்ணுங்க, பட் ஆனால் வந்து இதில் வந்து
ஒரு ரெக்கமெண்டோ அந்த மாதிரியெல்லாம் எந்த இதுவும் வந்துடக்கூடாது, தப்பு வந்துடக்கூடாது. ட்ரூவாக நல்லா விளாட்ற பசங்களே எடுத்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நான் இதை வந்து வடூரில் எங்கள் ஊரில் ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 கோடி ரூபா போட்டு ஒரு ஸ்டேடியம், கவர்மெண்ட் இண்டோர் ஸ்டேடியம். ஆமாம், கவர்மெண்ட்டே கொண்டு வந்தது இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று கட்டியிருக்காங்க. எனக்கு ஆசை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன், நம்ம ஊரில் எடுக்கணும். நம்ம ஊரில் பசங்கள்லாம் வந்து பார்த்து நல்ல ஒரு என்கரேஜ் ஆகுவாங்க. ஸோ கபடி விளாட்றது இன்னும் ஆர்வம் வரும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணும்போது யார்கிட்ட போய் நான் கேட்டு பர்மிஷன் வாங்கணுமோ அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அதுக்கு அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல. அது டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் கேட்கணுமா? இல்லை நான் வந்து இப்போ திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்கள்ட்ட போய் ஒரு பர்மிஷன் வாங்குறனோ இல்லையோ நான் ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும் கபடி அசோசியேஷனில். அது எனக்கு மரியாதைன்னு தோணுது, அதுதான் தோணுது, அதுதான் கரெக்டான விஷயம் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஸ்டெப் வரணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு லைனில் வருவோம், நம்ம ப்ராப்பர் சேனலில் வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பர்மிஷன். அதாவது ஸ்டேட் அசோசியேஷனே உங்களுக்கு பச்சை கொடி காமிச்சா கூட நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கிட்டே நம்ம ஒரு மரியாதைக்கு கேட்டோம். அவங்க கீழே தானே நம்ம இருக்கோம், அவங்க வழியாக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்கள எதிர்த்து மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பர்மிஷன் கேட்கும்போது அவங்க பர்மிஷன் கொடுக்கல. இங்கே வடூரில் வேணாம், கேம்ப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வடூரில் வேண்டாம், வடூரில் நடத்த வேண்டாம். நிறையா ரீசன் சொன்னாங்க. அவங்க சைடு அது கரெக்டாக இருந்தால் கூட என் சைடு வந்து அந்த நமக்குள்ள ஆர்வத்தை இது வடூரில் நடந்துச்சுன்னா வந்து நிறையா யங் பிளேயர் வந்து இதை வச்சு கபடி விளையாடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு நிறையாவே இருந்துச்சு. ஸோ வேண்டாங்கும் போது நான் வந்து அதை எதிர்த்துட்டு பண்ணுறதுக்கான ஒரு மனசு இல்லை எனக்கு. ரொம்ப ஆசையாக இருந்தீங்க? ரொம்ப ஆசையாக இருந்தேன். இது யாருக்கும் தெரியாது. இப்போ தான் நான் சொல்கிறேன் அது வேண்டான்னு சொன்னேன்னா. ஏன்னா எனக்கு க்ளோஸான ஒரு சில பேருக்கு தெரியும், வழியே பாக்கி யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் கூட வருத்தப்பட்டாங்க எங்கள் ஊர்லேருந்து. இந்த பையன் வடூரில் வளர்ந்த பையன், ஒரு தமிழ்நாடு டீம் கேம்ப் எடுக்கிற பையன், வடூரில் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் வந்திருக்கும் போது ஏன் வடூரில் எடுக்காமல் போய் வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்டில் போய் தஞ்சாவூரில் ஏன் எடுக்கணும்? இந்த ஊரில் எடுத்தா என்ன பிரச்சனை? ஏன் இந்த பையன் இப்படி பண்ணுறான்? வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணுறானோ அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. ஏன்னா இதை போய் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்ல முடியும், போய் அது மனசு வரல எனக்கு. இதை போய் ஏன் ஒரு சீப்பாக போய் எல்லாருக்கிட்டையும் போய் வேணான்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. நம்ம லைனை நம்ம கரெக்டாக போயிட்டு இருப்போம், யார் என்ன சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் ஆயிட்டேன். ஸோ நிறைய இதில் வந்து இஷ்யூஸ் ஆயிடுச்சு. என் மேலே உள்ள ஒரு இமேஜும் கொஞ்சம் குறைஞ்சது. அதில் இந்த பையன் வந்து வடூருங்கிற ஒரு கபடி வந்து வர வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? இந்த பையனை நம்ம தானே கொண்டு வந்தோம், வடூர் தான் இந்த பையனை கொண்டு வந்தது. அது ட்ரூ, அது இல்லைன்னு கிடையாது, அது உண்மை. ஸோ ஆனால் வடூரில் உள்ள பசங்க வளர்றது இந்த பையனுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டை கொண்டு வந்தாங்க. உண்மை என்ன நடந்ததுன்னு தெரியாது அவங்களுக்கு. வேண்டாம், இந்த பையன் வந்து வடூரில் வளர்ற பிளேயரை வந்து தடுக்கிறானோ, இவன் தான் இருக்கணும்னு நினைக்கிறானோ, இவன் தனியா தான் வந்து பெரிய ஆளா வரணும்னு இருந்தானோ, இவருக்கு பின்னாடி யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து உண்மை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் 10 பேர் சொல்றதா அது உண்மை எடுத்துக்குவாங்க. இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சா தனியா தான் வந்து ஓகே இதுதான் அப்படிங்கிற அதான் சொல்லுவாங்க. உண்மை வந்து சைக்கிள்ல வந்துன்னா பொய் பொருளி வந்து புல்லட்ல போயிடும். அந்த கதையா வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பயங்கர ரீச் ஆயிடுச்சு. ஏன் அவன் வந்து வடூரில் நடத்தாம தஞ்சாவூர்ல நடத்துறான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ நான் போய் இதுதான் விஷயம்னு சொல்றதுக்கு எனக்கு டைமும் கிடையாது, மனசு எத்தனை பேர் சொல்லுவீங்க. அதனால அதை அப்படியே விட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து அந்த கேம்ப்ல ஒரு 35 பேர் அட்டெண்ட். எந்த வருஷம் அது? 2023 லாஸ்ட் நேஷனல்ஸ்க்கும் அதுக்கு லாஸ்ட் மகாராஷ்டிராவில் நடந்தது. ஸோ அந்த ஒரு 35 பேர் கேம்பில் அட்டன் பண்ணாங்க. அந்த 35 பேருக்கு தான் தெரியும் இந்த கேம்பில் என்னென்ன நடந்தது, எப்படியெல்லாம் நடத்துனாங்க, என்னென்ன ஃபுட்டு, எப்படி ப்ராப்பராக கேம்பு போணுச்சு அப்படின்னு. ஏன்னா இது பப்ளிசிட்டி ஆகலை வெளியில், யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த கேம்ப்பு எடுத்தது நான் தான், அந்த கேம்புக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணது நான் தான், அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஜாமா பொருள் எல்லாமே A to Z நான் தான். எனக்கு ஹெல்ப்பிங் யாரும் கிடையாது. ஒரு 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 கல்யாணத்தை நடத்துகிற மாதிரி எடுத்துட்டீங்க. ஆமாம். ஒரு சில பேர் வந்து ஊர்லேருந்து ஒரு 2-3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஹெல்ப் பண்ணல. இது தஞ்சாவூர்ல எங்கே நடந்தது? சத்யா ஸ்டேடியத்தில் தான் நடந்தது அந்த கேம்ப் நடந்தது. அது வந்து SDT ஸ்டேடியம். ஆமாம், SDT ஸ்டேடியம். அங்கேயும் தங்கிட்டாங்க பசங்க. அங்கே வந்து யூத் ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. ஸோ ஃபார் டே வந்து ஒருத்தவங்க வந்து 100 rupees பே பண்ணணும் ஸ்டே பண்ணுறதுக்கு.
ஸோ அந்த மாதிரி நடத்தினோம். பசங்களுக்கு என்ன தேவையோ எத்தனை நாள் நடந்தது? ஆல்மோஸ்ட் 18 நாள் நம்ம கேம்ப். ஓகே, நேஷனல்ஸ்க்கு முன்னாடி. ஆமாம். ஸோ நடத்தி அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ் வச்சோம். அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் யார் யார் வந்து பொறுப்பானவங்கெல்லாம் வந்து கலந்துக்கணுமோ அவங்களாம் கலந்துக்கிட்டு ஒரு ட்ரையல்ஸ் நல்ல டீமை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. திருப்தியாக இருந்தது உங்களுக்கு இந்த ப்ராசஸ்? ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த ட்ரையல்ஸ் முடிஞ்சு 12 பேர் செலெக்ஷன் ஆனதில் இந்த பையன் இந்த பையன் ஏன் ஆனால் இந்த பையன் ஆயிருக்கலாமே அப்படின்னு யாரும் சொல்லலை. நியாயமாக இருந்தது. ஆமாம். இப்போது 2 கவர் இருக்கான்னா இதில் இவன் யார் பெட்டர் அப்படிங்கிறது மாதிரி தான் சூஸ் பண்ணி தான் எடுத்தது. ஒரு கார்னராக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா ப்ராப்பராக எடுத்தது. ஆனால் டீமும் வந்து அங்கே சக்ஸஸ் பண்ணலை. அதே ஃப்ரீ குவார்ட்டரில் தான் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அது அடுத்ததாக இருந்தால் கூட எனக்கு என்ன திருப்தின்னா, நான் என்னோட வேலையை நான் கிளியராக செஞ்சேன். கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் அவுட் கொடுத்தேன். கரெக்டாக ப்ராப்பராக மேட் ப்ராக்டிஸ் எப்படியோ, ஃபுட்டு எப்படி, ரெஸ்ட்டு எல்லாமே அந்த பசங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒன்று கேட்டு பண்ணேன். நீங்கள் மேபி வந்து அந்த சீனியர் நேஷனல்ஸ் விளையாடுற பசங்கள்கிட்ட கேட்டால் கூட தெரியும் இந்த கேம்ப் எப்படி போச்சு. ஏன்னா இது வந்து ஒரு வருஷத்தில் வரது இல்லை ரிசல்ட்டு. இதே ப்ராசஸை அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணியிருந்தா ரிசல்ட் வரும் இல்லையா? பண்ணால் ரிசல்ட் வரும். கண்டிப்பாக. இதில் வந்து எனக்கு ஃபைனான்ஷியல் லெவலில் உதவுனது யார் அப்படின்னா SBM சுரேஷ் அவர் கட்டக்குடி சுரேஷ்மாங்க. ஆமாம். அவர் தான் வந்து ஃபைனான்ஷியல் லெவலில் எனக்கு நல்லா உதவுனாங்க. ஸோ இந்த நான் ஒரு பெரிய எனக்கு ஒரு ட்ராபேக் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வடூரில் கேம்ப் நடத்தாதது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நாங்கள் இப்படி ஃபீல் பண்ணாங்களா, இங்கே கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துருக்கலாம், இது ஏன் கொடுக்கல அப்படின்னா ஃபீல் பண்ண மாதிரி? நான் அந்த ப்ராசஸ்க்கு யார்ட்டையுமே போகல. இதுக்கப்புறம் இது முடிஞ்சு போன விஷயம். என் மேலே ஒரு தாட் வச்சுட்டாங்க, ஒரு டாட் வச்சுட்டாங்க, ஒரு கருப்பு புள்ளி வச்சுட்டாங்க. அதை நம்ம அவங்க இல்லை அதற்கான முகாந்திரமே இல்லை. நீங்கள் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு ஜென்டிலாக ஜாலியாக ஒரு எல்லாருக்கும் ஒரு நைஸாக இருக்கிற ஒரு ஆள் தானே. அது ஏன் வந்து அது வந்து அந்த மாதிரி ஒரு அது என்னன்னு எனக்கு இன்னமும் ஏன்னா நீங்கள் ஏஷியன் கேம்ஸ்லாம் ஆட்டிங்க, அவர்னா அப்படி தான் இருப்பார் அப்படி. அதாவது இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பார்க்காம இன்னொருத்தங்க சொல்றத வச்சு என்ன நீங்க அசியூம் பண்றாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே அவன் அப்படிதான் இருப்பானோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு நெகட்டிவ் உங்க அச்சீவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்க இவர் இப்படி தான் இருப்பாரோ அப்படிங்கிறது மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்களாவே. ஏன்னா நான் உங்கள்கிட்ட பார்க்குற ஒரு உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல குணம் அப்படிங்கிறது வந்து, நான் அதை அட்மையர் பண்ணுற ஒரு குணம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு கபடி நல்லா இருக்கணும், தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். அது ஃபிட்னஸ் வைஸாக இருக்கட்டும் அல்லது டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஜென்ரல் ஒரு அட்வைஸாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விளையாடிட்டோம், நம்ம இது ஏஷியன் கேம் ஜெயிச்சிட்டோன்னு இல்லாமல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா கபடி உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கு, நம்ம பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது பெரிய விஷயம். அது கிளியராக நான் சொல்லுவேன். ஒரே ஒரு விஷயம் வந்து என்னால் பண்ண முடியாது, ஃபைனான்ஷியல் லெவலில் நான் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. பட் ஆனால் ஒரு அட்வைஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பையன் இங்கே அதாவது ஒரு பெங்களூரில் ஒரு ட்ரையல்ஸ் நடக்குதுன்னு ஒரு பையன்கிட்ட நான் கால் பண்ணி சொல்கிறதுனால நான் குறைஞ்சி போயிருக்க கிடையாது. ஏன்னா நான் விளையாண்ட கபடி ஒரு யூடியூப்பில் ஒரு பையனை பார்க்குறேன் அப்படின்னா, அவன் மேட்ச் நல்லா விளாட்றான் அப்படின்னா, அவனுக்கு அந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு குவாலிட்டி இருக்குன்னா நானே கால் பண்ணி நிறைய பிளேயர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை எந்தெந்த பிளேயரை நான் வெளியில் கூட சொன்னது கிடையாது. அந்த பிளேயர் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா அந்த பையனுக்கு தான் தெரியும், ஓகே அண்ணா நமக்கு சொன்னார்ல அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேசிக்காக அவங்கள உண்டு அந்த ஒரு தாட் இருக்குது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும், கைட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுவே வந்து பெரிய விஷயம் நான் நினைப்பேன். இந்த லெவலில் விளையாடிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் இருக்குல்ல, நான் கைட் பண்ணணும், சின்ன பையன் விளையாட கேட்டால் வந்து சொல்லணுன்னு. இப்போ இவனே எடுத்துங்க, தீபக் சங்கரே வந்து ஒரு பெங்களூரு புல்ஸ் போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம். பிசி ரமேஷ்கிட்ட இப்படி ஒரு பையன் இருக்கானே, இப்படி ஒரு நல்லா விளையாடுவாங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லணும்ல, அவருக்கு தெரியாதுல்ல. ஜீவானும் சரி, பிசி ரமேஷ் சாரும் சரி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க, நானும் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஆனால் இதில் அவன் மேலே வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை அப்பயே அவங்களுக்கு வந்துடுச்சு. நேஷனல்ஸை பார்த்தோன்னே வந்து நாங்கள் அந்த பையனை எடுத்துக்குவோம், அந்த பையனை எங்கேயும் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ட்ரையல்ஸுக்கு போக சொல்கிறதா இருக்கட்டும், அந்த பையனை இங்கே ஒரு ட்ரையல்ஸ் நடக்குது நீ ஒரு வீடியோஸ் எல்லாம் வாங்கி நிறைய பேருக்கு நிறைய கோச்சஸ்க்கு அனுப்புறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நம்ம பண்ணுறோம். பட் ஆனால் வந்து அந்த பையனுக்கு குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்ம எடுப்பாங்க. நம்ம பண்ணுறதுனால அவங்க ஆமாம். இப்போது ஒரு பையன் விளாட்றான்னா நானே ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 பேர்கிட்ட கால் பண்ணி வீடியோஸ் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு பிகேல இருக்கிற எல்லா கோச்சுமே நம்ம பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கோம். கால் பண்ணி ஒரு பையன் இருக்கான், அவனை ட்ரையல்ஸ்க்கு அனுப்புகிறேன், அவன் நல்லா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்கிற பேசுகிற அளவுக்கு இருக்கிறதுனால நிறையா வீடியோஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வேலையெல்லாம் சைடில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த முக்கியமாக நான் கேம்ப் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் வந்து கேம்ப் எடுக்கணுங்கிற ஒரு மனசு வரதுக்கு காரணமே ஒரு SBM சுரேஷ் அவங்க தான்.
ஏன்னா ஃபைனான்ஷியல் லெவலில் இருந்தால் தனியாக தான் நம்ம ஒரு விஷயத்த தைரியமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு துண்டுகோலாக இருந்தது அவர் தான். ஆமாம் ஆமாம். அதாவது ஆஃப்டர் 23க்கு அப்புறம் நான் ஓரளவு ஊருக்கு போய் வேணாம் அப்படின்னு ஒதுங்க போகிற நேரத்தில் அவர் மறுபடியும் புஷ் பண்ணார். முடியும் உங்களால், மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, ஏன் நீங்கள் விடுறீங்க, குவாலிட்டி இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட எல்லா குவாலிட்டியும் இருக்குது, ஆல்ரெடி ப்ரோ கபடியில் கோச்சாக இருந்துருக்கிறீங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் அவர் ஒரு சில விஷயம்லாம் எங்கள் ஃபேமிலியில் எப்படி என்ன பர்சனலாக கேர் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து எனக்கு அவர் மோட்டிவேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் இன்னைய வரைக்கும். அப்படியே என்னோட ஜர்னி போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் தமிழில் இருந்து கூப்பிட்டாங்க, ஒரு கால் வந்துச்சு. என்னை எப்படி கூப்பிட்டாங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு கூட ஏறி போய் ஒரு மைக்கை பிடிச்சி பேசினது கிடையாது. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு கால் பண்ணாங்க, என்னை கூப்பிட்டாங்க, ஒருவேளை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களே பார்த்துருப்பாங்க, ஏன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்டு உங்களோட ஆர்வத்தெலாம் பார்த்துருப்பாங்க. அது குவைட் அ சர்ப்ரைஸ். நீங்கள் வருவீங்கன்னு எனக்கும் தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணோம், நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணோம். கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி கோல் குவிஸ்க்காக நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து உங்களுக்கு எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், என்னன்னா இது டோட்டல் டிஃப்ரெண்ட். அதாவது கபடி விளாண்டரலாம், ஒரு பிளேயரையும் நம்ம பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது தப்பு இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ சம் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்குறோம், ஃப்ரெண்டோட பார்க்குறோன்னா நம்ம வேற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிடுவோம், தப்பு பண்ணான்னா அந்த வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கோர்வையாக போகணும். நிறைய விஷயம் இருக்குது இதில். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கபடி கூட விளாண்டரலாம், ஆனால் பேசுறது கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலில் அந்த அவங்களுக்கு உள்ள இந்த குரூப்பில் உள்ள நிறைய பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இன்னும் நான் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பேசுனதுல நிறைய பேரை விட்டு போயிருக்கலாம். ஸோ ஏன்னா ரொம்ப பேசியாச்சு நம்ம எல்லாரும். நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போவும் விடுபட்டவங்களுக்கு கூட வந்து நான் விட்டுருந்தா கூட சாரி கேட்டுக்கிறேன் அவங்கள பற்றி. ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நான் வந்து நேம் சொன்னது வந்து முக்கியமான இடத்துல. சாய்க்கு போனப்போ மதி சார், ஜெயராஜ் சார் 2 பேர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பெங்களூர் போனதுக்கப்புறம் பிசி ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து இபி ராஜேந்திரன் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார். ஸோ சில விஷயம்லாம் வந்து நான் சொல்லாமல் இருந்திருந்தேன், அது கூட சாரி. சில பேர்லாம் நினைப்பேன், அதாவது ஒரு டைலாக் இருக்குது, அதாவது என்னால் பெரிய ஆள் ஆகணும், என்னோட பெரிய ஆள் ஆகினா நான் ஒத்துக்க மாட்டேன் மாதிரி. அந்த மாதிரி நிறைய பேர் நான் சந்திச்சு அவங்களையும் கடந்து வந்திருக்கேன். நீங்கள் 2014 ஏஷியன் கேம்ஸ் யார் கோச்சு? பல்வந்த் சிங் சார். ஓகே, அவர் ஜெய்ப்பூருக்குலாம் கோச்சாக இருந்தார். ஆமாம், ஜெய்ப்பூருக்கு கோச்சாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச் யார் இருந்தாங்கன்னா உதயகுமார் சார். 2 பேர் தான் கோச். அப்புறம் நான் அது சொல்லணும்னு நினச்சேன் ராஜகுரு. 90 ஏஷியன் கேம்ஸில் ராஜரத்னம், 94ல் பாஸ்கரன், ராஜரத்னம், கணேசன், அப்புறம் 98ல் ஐ திங்க் ஒட்டஞ்சத்திரன் முருகானந்தம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2010ல் ஜீவா, அவரும் தமிழ்நாட்டுக்காக ஆடல. 2014ல் நீங்கள் 10 and 14 2 பேருமே நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிறபோது ஆடினீங்க. தமிழ்நாட்டிலேருந்து கடைசியாக ஏஷியன் கேம்ஸ் விளையாண்டதுன்னா முருகானந்தம் தான் நினைக்கிறேன், 98. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய கபடி பாரம்பரியம் இருந்தால் கூட ரெகுலராக நம்ம பிளேயர்ஸ் வந்து யாரோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அவங்க கரெக்ட், அவங்களுக்கு அந்த தியான் சந்த் அவார்டு கூட கிடைச்சது இல்லை? கவிதா செல்வராஜ் அவங்க போயிருக்காங்க. மென் சைடில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு தமிழர் கடைசியாக ரெப்ரசன்ட் பண்ணது நீங்கள் தான். 2014ல் நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் இந்தியா போனப்போ வந்து 2004ல் வந்து தமிழ்நாட்டுக்காக தான் நான் போனேன். பீச் ஏஷியன் கேம்ஸ் 2012ல் போகும்போதும் கூட வந்து தமிழ்நாட்டுக்காக தான் நான் போனேன். அதில் செமிஃபைனலில் வந்தீங்க இல்லையா? ஓகே, எந்த ஊரில் இருந்தது? சைனாவில் நடந்துச்சு. ஓகே, நீங்கள் இப்போ எத்தனை கண்ட்ரி போயிருப்பீங்க இது வரைக்கும்? கபடிக்குன்னு ஒரு 3 கண்ட்ரி போயிருக்கேன். ஸோ கொஞ்சம் வேறு கண்ட்ரியெல்லாம் ஒரு 2-3 வெக்கேஷனாக போயிருக்கேன். ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி ராஜகுரு. இப்போ வந்து உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய ஊர் வந்து ஒரு முக்கியமான ஒரு எமோஷ்னலான இடத்த வகிக்குது. அங்கே வந்து கபடிக்கு டெவலப் பண்ண ஏதாவது பண்ண முடியுதா? உங்களுக்கு டைம் இருக்கா, அல்லது வந்து அதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து அந்த கேள்வியை மனசில் எழுது. அங்கே ஊரில் உள்ள சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்டு அப்படின்லாம் அண்ணாந்து பார்ப்பாங்க. அந்த பசங்க தான் செய்யணும்னு பிளான் தான். கத்திரிக்காய் ஏதோ சம்திங் சொல்லுவாங்கல்ல, உள்ளூர் மார்க்கெட்டில் வேலை போகாது. ஸோ அது மாதிரி தான் இப்போது ஊரில் வந்து எனக்குன்னு ஒரு கிளப் இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது, ப்ரெசண்டாக கிடையாது.
ஸோ ஒரு 8 இயர்ஸ் பேக் வந்து சம் இஷ்யூஸ்னால வந்து அதை கபடியை விட்டு நான் கொஞ்சம் அப்படியே விலகிட்டேன். நான் பெங்களூரில் இருந்ததுனால அதுவும் கொஞ்சம் ரொம்ப கேப்பாக போயிடுச்சு. ஸோ இப்போக்கி நான் ஊரில் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கான பிளேஸ் கிடையாது. ஸோ நான் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன், ஆஃபீஸ் போகிறேன், வீட்டுக்கு வரேன். இது மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உள்ள பசங்க என்னை யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சில ரூட்டை சொல்லிகிட்டு இருக்கேன். கதவு அங்கே இருக்குது, நீ திறந்துக்கோப்பா. ஸோ அதுக்கப்புறம் உன்னோட இது அப்படிங்கிறது மாதிரி நான் என்னுடைய இது என்னென்னா, என்னோட விருப்பம் என்னென்னா, உங்களோட கபடி நாலேஜு, ஃபிட்னஸ் எக்ஸ்பர்டீஸ் இதெல்லாம் தமிழ்நாடு வீரர்களுக்கு நீங்கள் கடத்தணும், ப்ரொஃபஷனலாக கடத்தணும். சும்மா வந்து வந்து நீங்கள் யாரையும் வந்து உங்கள் டைத்தி எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரீயான கேம்ப் நடத்த முடியாது. ஏதோ ஒரு 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 அமௌண்ட்டு சின்னதாக இருந்தால் கூட ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கேம்ப் நடத்தி பிகேலுக்கு முன்னாடி எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணணும், நிறையா அட்வைஸ் கொடுக்கணும். ஃப்ரம் கான்ட்ராக்ட் டு அவனோட ஃபிட்னஸ் எல்லாத்த பற்றியுமே நீங்கள் வந்து உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஃபைனான்ஷியல் லெவலில் கொஞ்சம், ஏன்னா நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு ப்ராப்பராக நம்ம பண்ணுனா ஒரு வருஷத்துக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு. 3-4 வருஷம் கழிச்சு ஒரு சீசனுக்கு 10 பிளேயராவது நம்ம கொடுக்கலாம் சீசனுக்கு. அந்த அளவுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் நாலேஜும் இருக்குது, ப்ளஸ் ஃபிட்னஸ் நாலேஜ் ப்ளஸ் கேம் நாலேஜ் ரெண்டும் நம்ம இன்க்ளூடிங் பண்ணி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா கொண்டு போகலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டில் யங் பிளேயரில் வந்து பயங்கரமான டேலண்ட் பிளேயர் நிறையா இருக்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்குறது தமிழ்நாடு பிளேயர், கபடி பிளேயர்கிட்ட, லோக்கல் மேட்ச் வந்து ரொம்ப விளாட்றாங்க. நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், லோக்கல் மேட்ச் ரொம்ப விளாட்றாங்க. லோக்கல் மேட்ச் மாதத்துக்கு 4 மேட்ச் 5 மேட்ச் விளாட்றாங்க. ஒரு வருஷத்தில் நல்ல பிளேயர், நல்ல ஸ்கில் உள்ள பிளேயர் வந்து இன்ஜுரி ஆகிடுறாங்க. ஒன்ஸ் இன்ஜுரி ஆகிட்டாலே 50% கேம் அவங்களோட கேம் குறைஞ்சிரும். உன்னோட நீ என்ன யோசிச்சு கபடியை ஸ்டார்ட் பண்ணியோ அந்த இலக்கை வந்து நீ அடைய முடியாது ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக. ஸோ ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், லோக்கல் மேட்சை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. மாதத்துக்கு ஒரு மேட்ச் விளையாடுங்க, ஒரு டோர்னமெண்ட் விளையாடுங்க. மாதத்துக்கு 1 இல்லைன்னா 2 டோர்னமெண்ட். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 1 வீக்கில் ஒரு டோர்னமெண்ட் விளையாடுங்க, லாஸ்ட்டில் ஒரு டோர்னமெண்ட் விளையாடுங்க. இது போதும். 3-4 டோர்னமெண்ட்லாம் ஆடக்கூடாது வேண்டாம். ஏன்னா கண்ணு முழிச்சு நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா உடம்பு எவ்வளோ தாங்கும்? 100% இன்ஜுரி, ரிக்கவரிக்கு டைமே கிடையாது. 4 வாரமும் 4 டோர்னமெண்ட் விளையாண்டிங்கன்னா ரிக்கவரிக்கு டைமே இல்லாமல் போயிடும். ஸோ இன்ஜுரி ஆகி ரொம்ப சீக்கிரமே வெளியில் போயிடுறாங்க. அவங்களோட கெரியரை ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. எல்லாருடைய கனவும் இப்போ வந்து ப்ரோ கபடி விளையாடணும் அப்படின்னு. ப்ரோ கபடி விளையாடணும்னா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஃபிட்னஸ் பண்ணுங்கள். கேமை நல்ல, அதாவது எப்போயுமே நம்ம வந்து யோசனை வந்து நம்ம மேலே போகணுன்னு யோசிக்கோங்க. லோக்கல் மேட்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, டார்கெட்டை மேலே வச்சுக்கோங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதற்கான ப்ரொஃபஷனல் வழிகளையும் அந்த சின்சியாரிட்டியோட செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய இது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன் ராஜகுரு, பெங்களூர்லேருந்து வடூர் வந்தது சரியான முடிவா? ஏன்னா நீங்கள் வந்து சிட்டியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஒரு கிளாஸ் எடுக்கணும், அல்லது வந்து மேபி அகாடமிக்கு கூட வந்து சிட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் வசதிகள் இருக்கலாம். அதை யோசிக்கிறீங்களா? அது வந்து ஊருக்கு வந்தது சரியான முடிவா? அது ஓப்பனாக சொல்லணும்னா அது தப்பான முடிவு தான். என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஊருக்கு வந்தது வந்து என்னோட கெரியரை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். ஒரு ஃபிட்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அகாடமி மாதிரி இருந்தாலும் சரி. இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கும்போது கிராமத்தில் நல்லா கொண்டு போகலாம். இந்த ஃபிட்னஸ் லெவலில் வந்து என்னோடய கெரியரை வந்து நான் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அது ஊருக்கு வந்ததுனால கொஞ்சம் என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுப்பேன்னு நினச்சிருக்கேன். ஷோரா உங்களுக்கு ஏன்னா டைம் உங்கள் பக்கத்தில் இருக்குது, உங்கள் ஏஜும் உங்கள் பக்கத்தில் இருக்குது. ஐ மீன் வந்து நீங்கள் ஒரு குவைட் யங், வந்து ஒரு அரௌண்ட் 40ங்கிறது வந்து ஒரு என்டையர் உலகமே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து உங்களோட முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கணும். நான் உங்களை பக்கத்தில் இருந்து இந்த கமெண்ட்ரி 2 வருஷமாக பண்ணுறதுனால நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா ராஜகுரு, உங்களோட சின்சியாரிட்டி. நான் நிறையா உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவர் எப்படி இவர் எப்படி, அது இப்போ நடந்தது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஒரு பேஷனோடையும் எல்லாத்தையும் பேசுவீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு கபடிக்கு, தமிழ்நாடு வீரர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எப்போதுமே நினச்சிட்டு இருப்பீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் வந்து உங்களோட கபடி கோச்சிங் கரியரும் அகாடமி ஆரம்பிக்கணும், அதற்கான முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கணும்.
அப்புறம் வந்து இந்த ஃபிட்னஸ்லேயும் நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கோல்ட் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை ஸோ தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நானும் ரொம்பவே உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இடையில யாராவது விட்டுருந்தா கூட அவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேமிலி எனக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா சொல்லவே முடியாது. அப்பா இல்லாததுக்கு அப்புறம் அண்ணனாக இருந்தாலும் சரி, அம்மா எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த கபடி கரியரில் வந்து என்னை வந்து பின்னாடி நின்று புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து முக்கியமாக நான் சொல்லி ஆகணும் எஸ்பிஎம் சுரேஷ் அவரை. ஸோ எல்லாருக்குமே நான் தமிழ்நாட்டுக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து தமிழ்நாடு இல்லைன்னா தமிழ்நாடோட கபடி பிளேயர் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. மனைவியை பற்றி சொல்லவே இல்லையா? அவங்க எவ்வளோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபேமிலினா அவங்களும் வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இன்னைக்கு நான் எனக்கு திருமணம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. பேரை சொல்லி அல்லது அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒய்ஃப்னு சொல்லணும். அப்போ தான் வந்து அவங்க பட்ட சாக்ரிஃபைஸுக்கெலாம் வந்து ஒரு அர்த்தம். மேரேஜ் பண்ணது வந்து என்னோட மாமா பொண்ணு தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக இங்கே வந்து வீட்டை பற்றி யோசிக்காமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னா மாமா பொண்ணை மேரேஜ் பண்ணதுனால தான். எனக்கு ஒரு டென்ஷன் கிடையாது அவங்கள மேரேஜ் பண்ணதுனால. ஸோ ரொம்பவே எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. என்னோடய ஃபேமிலியில் ஜாயின்ட் ஃபேமிலி தான். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் ரொம்பவே அட்டாச் ஆகி ஒரு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வராமல் ஒரு இருக்கிறதுக்கு மெயின் காரணம் நான் ஏதோ ரிலேஷனில் மேரேஜ் பண்ணதுனால தான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ரொம்பவே ஹாப்பி. அவங்க பேர் வந்து அபிநயா. எனக்கு ஒரு பெண் குழந்தை. ஸோ அவங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இல்லை, எனக்கு சப்போர்ட் ரொம்ப பண்ணுவாங்க. அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கோம். அண்ணனும் நானும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கோம். இன்னும் அதேமாதிரி லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஆசை. ஸோ கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு. நிச்சயமாக வந்து தேங்க் பண்ணுறேன். ஓகே வாழ்த்துக்கள் ராஜகுரு. வந்து ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ண. ஒரு ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு இதுமாரி ஒரு ஒரு மணி நேரத்தையும் தாண்டி இவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. டேக் கேர். திரும்பி வருவேன் இன்னொரு இன்டர்வியூக்கு. அது வரைக்கும் வணக்கம். பை.